ஹலோ காய்ஸ், நாம் இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கருணாநிதி அவர்களோட ஆட்சி காலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எப்பவும் போல் தற்கால தமிழ்நாட்டு வரலாறு வெங்கடேசன் ஐயா அவர்களோட புக்கில் இருந்து தான் பார்த்துட்ருக்கோம். நம்ம ஒவ்வொரு சிஎம் லிஸ்ட்டாக இப்போ அப்டேட் பண்ணி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதாவது இந்த புக்கில் இருக்க டேட்டா மட்டும் எதில் அப்படின்னா தற்கால தமிழ்நாட்டு வரலாறு புக்கில் இருந்து மட்டும் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இப்போ கருணாநிதி அவர்களோட ஆட்சி காலத்தை பற்றி பார்க்கலாம். 1969லேருந்து 1976 வரைக்கும் அவர் என்னென்ன சாதனை பண்ணியிருக்காரு அப்படின்றத பற்றி நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். பாருங்கள், நம்ம எப்போவுமே டாபிக் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டைலாக் யாராவது ஒருத்தர் ஏதாவது சொல்லியிருப்பாங்க, அதை நம்ம இந்த மாதிரி படித்து வச்சுக்கலாம். ஒருவரை பெருமைப்படுத்தி நாம் பெருமைப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. யார் அப்படின்னா ஆரூர் தாஸ். என்ன சொல்லியிருக்காரு? ஒருவரை பெருமைப்படுத்தி நாம் பெருமைப்பட வேண்டும் அப்படி சொன்னது ஆரூர் தாஸ். பாருங்கள், வாழ்க்கை பயணம். மாணவர் கருணாநிதி 1924 ஜூன் 3ஆம் நாள் ஒருங்கிணைந்திருந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவாரூருக்கு அருகே உள்ள திருக்குவளை, அதோட பேர் பாருங்கள், திருக்கோளிலி, அதோட பேர் தான் திருக்குவளை என்னென்ற சிற்றூரில் ஒரு எளிய இசை வேளாளர் குடும்பத்தில் முத்துவேலருக்கும் அவரது 3வது மனைவி அஞ்சுகம் அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார். பாருங்கள், அவங்க அம்மா பேர் அஞ்சுகம் அம்மையார், அப்பா பேர் முத்துவேலர். எங்கே பிறக்கிறாரு அப்படின்னா திருக்குவளை அப்படின்ற ஒரு சிற்றூரில் பிறக்கிறாரு. இயற்பெயர் தட்சிணாமூர்த்தி. இந்த இயற்பெயரை பார்த்து வச்சுக்கோங்க, இயற்பெயர் நம்மளுக்கு முக்கியம், அதை பார்த்து வச்சுக்கோங்க. அவரது தந்தை ஒரு நல்ல விவசாயி, சிறந்த வித்வான், கவி எழுதும் ஆற்றல் பெற்ற புலவர், வடமொழி கிரகந்தங்களில் தனி தேர்ச்சி பெற்றிருந்தார். பாரத ராமாயண கதைகளை பண்டிதரை விட அழகாக சொல்லுவார். யாருன்னா அவங்களோட அப்பா அந்த முத்துவேலர். கிராமத்து நிகழ்ச்சிகளை வைத்து உண்மை கதைகள் பல இயற்றியிருக்கிறாய் என்று தனது தந்தை பற்றி கருணாநிதி நெஞ்சுக்கு நீதியில் நினைவு கூர்ந்துள்ளார். இந்த நெஞ்சுக்கு நீதின்ற நூல் கலைஞர் கருணாநிதி எழுதியிருப்பார். அதில் அவங்க அப்பாவை பற்றி சொல்லியிருக்காரு. என்னன்னா, கிராமத்து நிகழ்ச்சிகளை வைத்து உண்மை கதைகள் பல இயற்றியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரோட தந்தையை பற்றி பெருமையாக சொல்லியிருக்கிறாரு. எந்த நூலில் அப்படின்னா நெஞ்சுக்கு நீதி அப்படின்ற ஒரு நூலில். அடுத்து பாருங்கள், மாணவர் மன்ற தலைவர். பள்ளி படிப்புக்காக கருணாநிதி திருக்குவளையிலிருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த திருவாரூருக்கு சென்றார். திருவாரூர் பள்ளி படிப்பு படிக்கும்போதே அவருக்கு கல்வி கற்பதை விட சமூக சீர்திருத்தங்களில் அதிக நாட்டம் இருந்தது. மாணவ நேசன் என்ற கையெழுத்து பிரதியை துவக்கினார். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். மாணவ நேசன், ஓகேவா? மாணவ நேசன் என்ற கையெழுத்து பிரதியை தொடங்கியவர் யார் அப்படின்னு கேட்டால் கலைஞர் கருணாநிதி. அதுவே பின்னர் முரசொலியாக மலர்ந்தது. அதுதான் அந்த மாணவ நேசன் அப்படின்றது தான் பின்னாடி முரசொலியாக மாறுது. தமிழ் மாணவர் மன்றம் என்ற அமைப்பை துவக்கி அப்போது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பிரபல மாணவர் பேச்சாளர்களான அன்பழகன், ஏ மதியழகன் ஆகியோரை அழைத்து மன்றத்தில் பேசச் செய்தார். பாருங்கள், இந்த மாதிரி தமிழ் மாணவர் மன்றம் அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். என்ன மன்றம்? தமிழ் மாணவர் மன்றம்ன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பிரபல மாணவ பேச்சாளர்களான ஒரு 2 பேர் இருக்கிறாங்க. யாருன்னா அன்பழகன் அப்படின்றவரும் ஏ மதியழகன் அப்படின்றவங்களையும் கூப்பிட்டு இந்த மாதிரி பேச சொல்லியிருக்கிறார். எதில்? இந்த தமிழ் மாணவர் மன்றத்தில் பேச சொல்லியிருக்கிறாரு. இவரது இளமை பலி என்ற கட்டுரை திராவிட நாடு இதழில் வெளியாயிற்று. இதை பாருங்கள், இளமை பலி அப்படின்ற கட்டுரை எந்த இதழில்? திராவிட நாடுன்ற இதழில் வெளியாகிருக்குது. அதன் ஆசிரியர் CN அண்ணாதுரை தான் 1942 திராவிட நாடு அப்படின்ற பத்திரிகையை ஸ்டார்ட் பண்ணுவார். இது நம்ம முன்னாடியே அறிஞர் அண்ணாவை பற்றி பார்க்கும்போது நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? அடுத்தது, பின்னர் திருவாரூர் வந்த அண்ணாதுரையை சந்தித்த கருணாநிதியிடம் படிப்பை முடித்துவிட்டு கட்சி பணியில் ஈடுபடலாம் என்று அறிவுரை கூறினார். அறிஞர் அண்ணா இந்த மாதிரி அறிவுரை கூறுறாரு. யாருக்கிட்ட? கலைஞர்கிட்ட படிப்பை முடிச்சுட்டு நீங்கள் கட்சி பணியில் ஈடுபடுங்க அப்படின்னு சொல்லி அறிவுரை கூறுறாரு. ஆனால் கருணாநிதி எழுத்து பணியிலும் திராவிட அரசியலிலும் ஆர்வம் கொண்டிருந்தார். அடுத்தது, நாடக நடத்துனர். இங்கே பாருங்கள், நாடக நடத்துனர். 1944ஆம் ஆண்டு சேலம் நீதி கட்சி மாநாட்டில் அண்ணாதுரை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நீதி கட்சி திராவிடர் கழகம் என பெயர் மாற்றமும் உருமாற்றமும் பெற்றபோது கருணாநிதி விழுப்புரத்தில் திராவிட நடிகர் கழக பிரச்சாரத்தை நடத்தி கொண்டிருந்தார். இந்த டைமில் இந்த நீதி கட்சியோட பேர் திராவிடர் கழகமாக மாறிக்கிட்டு இருக்கும். 1944 இந்த மாதிரி மாறிக்கிட்டு இருக்கும். என்ன டேட் அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி. ஓகேவா? அந்த டேட்டில் இந்த மாதிரி திராவிடர் கழகம் அப்படின்ட்டு பேர் மாற்றிட்டு இருப்பாங்க.
அந்த டைமில் வந்து நம்ம கலைஞர் கருணாநிதி என்ன பண்ணிகிட்ருக்காருன்னா விழுப்புரத்தில் திராவிட நடிகர் கழக பிரச்சார நாடகத்தை நடத்திட்டு இருக்கிறாரு. விழுப்புரத்துலேருந்து பாண்டிச்சேரி சென்று கெப்லே திரையரங்கங்களில் பிரச்சார நாடகத்தை நடத்தி கொண்டிருந்த போது அங்கு கழக மாநாடு நடத்தி பெரியார், அண்ணாதுரை, அழகிரிசாமி, பாரதிதாசன் போன்றோரை பங்கேற்க செய்தார். இங்கே பாருங்கள், விழுப்புரத்துலேருந்து பாண்டிச்சேரிக்கு போய் கெப்லே திரையரங்கில் ஒரு பிரச்சார நாடகத்தை நடத்திட்டு இருக்கும்போது அந்த கழக மாநாட்டில் ஒரு மாநாடு நடத்துகிறாரு. எங்கே? அந்த கெப்லே திரையரங்கத்தில் அந்த மாநாட்டில் நடத்திட்டு இருக்கும்போது இந்த பெரியார், அண்ணாதுரை, அழகிரிசாமி, பாரதிதாசன் இவங்க எல்லாத்துலேயும் அந்த மாநாட்டில் பங்கேற்க செய்கிறார். எங்கே? பாண்டிச்சேரியில் கெப்லே அப்படின்ற ஒரு திரையரங்கில். அடுத்தது, அந்த கூட்டம் பெரும் கலவரத்தில் முடிந்தது. இவங்க எல்லாம் சேர்ந்து போகிற அந்த கூட்டம் பெரிய கலவரத்தில் முடிஞ்சதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்போ அப்படின்னா 1945. இங்கே சைடில் இயர் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது, மன வாழ்க்கை. கருணாநிதி கழக பணியிலும் நாடக பணியிலும் தீவிரமாக ஈடுபட்டிருந்த போது சிதம்பரம் ஜெயராமனின் சகோதரி பத்மாவதியை திருமணம் செய்து கொண்டார். இங்கே பாருங்கள், சிதம்பரம் ஜெயராமனின் சகோதரி பத்மாவதியை வந்து திருமணம் செஞ்சுக்கிறார். 1944 திருமணம் செஞ்சுக்கிறாரு. திருமணத்துக்கு பின்னரும் அவர் தொடர்ந்து பிரச்சார நாடகங்களை நடத்தி வந்தார். நடத்திய நாடகங்களுக்கு பெரியாரும் அண்ணாதுரையும் தலைமை தாங்கியுள்ளனர். நம்ம கலைஞர் கருணாநிதி அவர்கள் நடத்திய நாடகங்களுக்கு பெரியாரும் அண்ணாதுரையும் வந்து பார்த்திங்கன்னா தலைமை தாங்கியிருக்கிறாங்க. அடுத்தது, கோவை வாசி. கருணாநிதியின் எழுத்தாற்றலை அறிந்த பெரியார் அவருக்கு குடியரசு பத்திரிகையில் வேலை கொடுத்தார். என்ன சொல்லியிருக்காரு, இந்த பெரியார் வந்து நம்ம கலைஞர் கருணாநிதிக்கு இந்த மாதிரி குடியரசுன்னு அவர் வந்து நடத்திட்டு வந்திருப்பார். யாருன்னா நம்ம பெரியார். அந்த பெரியார் நடத்தி வந்த குடியரசு இதழில் இந்த மாதிரி பத்திரிகையில் வேலை போட்டு கொடுக்குறாரு. நீங்கள் இந்த பத்திரிகையை வந்து எழுத்தாசிரியர் பணியை மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு இந்த மாதிரி வேலை போட்டு கொடுக்குறாரு. அந்த வேலையில் சேர்ந்து ஓராண்டில் கருணாநிதிக்கு கோயம்புத்தூரில் இருந்த ஜூபிட்டர் பட நிறுவனத்தில் ராஜகுமாரி என்ற படத்துக்கு வசனம் எழுதும் வாய்ப்பு கிடைத்தது. இங்கே இவர் இந்த பத்திரிகையோட எழுத்தாசிரியராக இருக்கிறாரு. அந்த எழுத்தாசிரியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அந்த குடியரசு இதழில் வந்து இந்த மாதிரி எழுத்தாசிரியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது கோயம்புத்தூரில் ஒரு ஜூபிட்டர் பட நிறுவனம்னு ஒன்று இருக்குது. அங்கேருந்து வந்து இவருக்கு அழைப்பு வருது, இந்த மாதிரி ராஜகுமாரின்னு ஒரு படம் எடுக்க போகிறோம், அந்த படத்துக்கு வந்து நீங்கள் வசனம் எழுதி கொடுங்க கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து கூப்பிட்றாங்க. இந்த மாதிரி கருணாநிதியை வந்து கூப்பிட்றாங்க. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட கருணாநிதி கோவை சென்றார். அதுக்கப்புறம் பாருங்கள், கோயம்புத்தூர் போகிறாரு. அந்த காலகட்டத்தில் தான் ராஜகுமாரி படத்தில் நடித்த எம்ஜிஆருக்கும் அவருக்கும் தொடர்பு ஏற்பட்டது. பாருங்கள், இந்த டைமில் தான் எம்ஜிஆருக்கும் நம்ம கலைஞர் கருணாநிதிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நட்பு உருவாகுது, ஒரு தொடர்பு ஏற்படுது. பாருங்கள், வசனகர்த்தா. கருணாநிதி கோவையில் இருந்த 3 ஆண்டுகளில் 1945 1948 வரைக்கும் கோயம்புத்தூரில் இருந்திருப்பார். திரைப்படங்களுக்கு வசனம் எழுதும் வாய்ப்புகள் அவரை தேடி வந்தன. அபிமன்யு, மந்திரகுமாரி, மணமகள் போன்ற வெற்றி படங்களுக்கு வசனம் எழுதினார். படங்களுக்கு வசனம் எழுதினாலும் கருணாநிதி வறுமையின் விளிம்பிலேயே வாழ்ந்தார். அவரது வறுமையில் பங்கேற்று வாழ்ந்த பத்மாவதி மகன் முத்துவை பெற்றெடுத்த பின் நோய்வாய்ப்பட்டு இறந்தார். ஃபஸ்ட்டு மகன் பேர் பாருங்க, முத்து. இந்த முத்து வந்து யாருக்கு பிறக்கிறாங்க அப்படின்னா அந்த பத்மாவதி அப்படின்றவங்களுக்கு. ஓகேவா? கலைஞர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிதம்பரம் அப்படின்றவங்களோட இவங்கள தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பத்மாவதியை வந்து மேரேஜ் பண்ணிப்பாங்க. நம்ம வந்து முன்னாடி பார்த்துருப்போம். ஓகேவா? அந்த பத்மாவதி தான் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையன் வந்து பிறக்கிறாங்க. யாருன்னா முத்து அப்படின்றவங்க. அதுக்கப்புறம் அந்த பத்மாவதி வந்து பார்த்திங்கன்னா இறந்துடுறாங்க. அவர் இறந்ததுக்கப்புறம் கருணாநிதி தஞ்சை பூந்தோட்டத்தில் வசித்த கோவிந்தசாமியின் மகள், இந்த தஞ்சாவூரில் ஒரு பூந்தோட்டத்தில் வசித்த கோவிந்தசாமின்னு ஒருத்தர் இருக்கார். அவரோட மகள் தயாளுவை வந்து 2வது முறையாக வந்து திருமணம் செஞ்சுக்கிறார். அது வந்து பார்த்திங்கன்னா 1948 செப்டம்பர் 5 நடக்குது. கருணாநிதி தயாளு தம்பதியினருக்கு பிறந்தவங்க யாருன்னா மு.க. அழகிரி, மு.க. ஸ்டாலின், மு.க. தமிழரசு, மு.க. செல்வி. இவங்க 4 பேர் வந்து இந்த தயாளு அம்மாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிறக்கிறாங்க. 1949 செப்டம்பர் 17 திமுக தோற்றுவிக்கப்பட்ட போது அண்ணாதுரைக்கு தோன்றா துணையாக இருந்தவர்களில் ஒருவர் கருணாநிதினு சொல்கிறாங்க. நம்ம பார்த்துருப்போம், 1949 செப்டம்பர் 17 திராவிடர் கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் தனியாக வந்து உருவாயிடும். நம்ம அறிஞர் அண்ணாதுரை வந்து உருவாக்கிடுவார். அதில் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போ கலைஞரும் கூட இருந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்து பாருங்கள், போராளி. 1952 கருணாநிதி பராசக்தி படத்துக்கு வசனம் எழுதி தமிழர்களின் நெஞ்சங்களிலும் அண்ணாதுரையின் இதயத்திலும் இடம் பிடித்தார். 1953 அண்ணாதுரை முதலமைச்சர் ராஜாஜி ஆட்சி காலத்தில் நடத்திய மும்முனை போராட்டத்தில் ஒன்றான டால்மியாபுரத்துக்கு கள்ளக்குடி என்று பெயரிட வேண்டும் என்ற போராட்டத்துக்கு தலைமையேற்ற கருணாநிதி. இது முக்கியமான பாயிண்ட்டு. அதாவது டால்மியாபுரம் இருக்குல்ல, அந்த டால்மியாபுரத்தோட பேரை கள்ளக்குடின்னு மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் போராட்டம் பண்ணியிருப்பார். யார் அப்படின்னா நம்ம கலைஞர் கருணாநிதி பண்ணியிருப்பார். யாரோட ஆட்சி காலம்னா ராஜாஜியோட ஆட்சி காலத்தில் அந்தமாரி பண்ணியிருப்பார்.
அடுத்தது பாருங்கள், டால்மியாபுரம் புகைவண்டி பெயர் பலகை மீது கள்ளக்குடி என்று எழுதப்பட்ட தாளை ஒட்டினார். அதன் பின் அங்கு வந்த புகைவண்டி முன்னால் தண்டவாளத்தில் படுத்து மறியல் செய்தார். பாருங்கள், தண்டவாளத்திலே படுத்துக்கிட்டு ரயிலை போக விடலை, மறியல் பண்ணியிருக்கிறார். அதற்காக அவருடன் இருந்தோரும் கைது செய்யப்பட்டனர். எப்போனா 1953 ஜூலை 5. இந்த டைமில் வந்து ராஜாஜி சிஎம்மாக இருப்பார், நம்ம முன்னாடியே பார்த்தோம். கருணாநிதிக்கும் மற்றும் 35 பேருக்கும் அரியலூர் நீதிமன்றத்தில் தலா 6 மாதம் கடுங்காவல் சிறை தண்டனை கொடுத்துட்டாங்க. இந்த அரியலூரில் இருக்க ஹைகோர்ட்டில் இந்த மாதிரி தண்டனை கொடுத்துருக்காங்க. யாருக்கு? கருணாநிதிக்கும் அவர் கூட இருந்த ஒரு 35 பேர்த்துக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு 6 மாதம் ஜெயிலில் இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தண்டனையை கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி இந்த டால்மியாபுரத்தில் வந்து கள்ளக்குடின்னு பேர் மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த போராட்டத்தில் ஈடுபட்டதுக்காக. அடுத்தது பாருங்கள், சென்னை வாசி. 1954 கருணாநிதி மனோகரா திரைப்படத்துக்கு எழுதிய வசனம் தமிழ்நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அவரது புகழ் புதிய எல்லையை தொட்டது. கலைவாணர் NS கிருஷ்ணனின் அழைப்பை ஏற்று கருணாநிதி சென்னையில் குடியேறி மணமகள் என்ற திரைப்படத்துக்கு கதை வசனம் எழுதி கொடுத்தார். எந்த படம்னு பாருங்கள், மணமகள். ஓகேவா, மணமகள் அப்படின்ற படத்துக்கு கதை வசனம் எழுதி கொடுக்குறாரு. யாரோட வேண்டுகோள் அழைப்பை ஏற்றுட்டு போகிறாருன்னா NS கிருஷ்ணன், கலைவாணர் NS கிருஷ்ணனோட வேண்டுகோளுக்கு என்னங்க அவர் வந்து சென்னை போகிறார். அதுக்கப்புறம் சென்னை வாசியாகிவிட்ட அவர் தொடர்ந்து கலைப்பணியிலும் கழக அரசியலிலும் தீவிர பங்கேற்றார். இந்த படம் பேர் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, மணமகள். அடுத்து பார்த்தீங்கன்னா மனோகரான்ற திரைப்படத்துக்கு எழுதிய வசனம் தான் தமிழ்நாட்டில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்திச்சுன்றாங்க 1954. இது ஒன்று பார்த்துக்கோங்க. அடுத்தது மன்ற உறுப்பினர். 1957 நடைபெற்ற பொதுத் தேர்தலில் கருணாநிதி குளித்தலை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு அவரை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளரை விட அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். இப்போ வந்து அவரை வந்து கம்யூனிஸ்ட் தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவர் வந்து போட்டி போட்டிருப்பாங்க அவரை எதிர்த்து. ஆனால் நம்ம கருணாநிதி வந்து பார்த்திங்க அப்படின்னா 22,785 கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து 22,785 ஓட்டு வாங்கியிருக்காரு. அவருக்கு அகைன்ஸ்டாக நின்றவங்க வந்து கம்யூனிஸ்ட் கட்சி, அவங்க எவ்வளோனா 14,489 ஓட்டு தான் வாங்கியிருக்கிறாங்க. ஓகேவா, அதை பார்த்துக்கோங்க. கட்சி கொறடா. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இடம்பெற்ற திமுக அந்த எந்த தொகுதின்னு பார்த்துக்கோங்க. 1957 அவர் நின்ன தொகுதி வந்து குளித்தலை தொகுதி, குளித்தலை சட்டமன்ற தொகுதியில். ஓகேவா, அந்த தொகுதியை பார்த்துக்கோங்க. அடுத்து கட்சி கொறடா. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இடம்பெற்ற 15 திமுக உறுப்பினர்களுக்கு அண்ணாதுரை சட்டமன்றத்தில் கட்சி தலைவர். அண்ணாதுரை தான் வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்ற கட்சி தலைவர். அன்பழகன் வந்து துணைத் தலைவர். கருணாநிதி கட்சி கொறடா. பாருங்கள், அப்போ நம்ம சட்டப்பேரவையில் இடம்பெற்ற 15 திமுக உறுப்பினர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு வெயிட்டான போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க. என்னென்னா இந்த மாதிரி கருணாநிதி வந்து கட்சி கொறடாவாக இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் பாருங்கள், கோவிந்தசாமி, MP சுப்பிரமணியம், அவங்களாம் 2 பேரும் செயலர். கோவிந்தசாமி, MP சுப்பிரமணியம் 2 பேரும் செயலர். இவங்க 2 பேர்த்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. நெடுஞ்செழியன், அன்பில் தர்மலிங்கம், கண்ணதாசன், SS ராஜேந்திரன், இவங்களாம் முன்னணி தலைவர்களாக அந்த தேர்தலில் தோல்வி அடைஞ்சதுனால அவங்க சட்டப்பேரவையில் கட்சியில் இடம் அளிக்கவில்லைன்றாங்க. ஓகே, இடம் பெறவில்லைன்றாங்க. கண்ணதாசன்லாம் உங்களுக்கே தெரியும். அன்பில் தர்மலிங்கம், நெடுஞ்செழியன், நெடுஞ்செழியன்னு சொல்லுவீங்கல்ல, அவங்க தான். ஓகேவா, இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவையில் வந்து இந்த மாதிரி தேர்தலில் தோத்துட்டனால அவங்களுக்குலாம் வந்து சட்டப்பேரவை கட்சியில் இடம் கொடுக்கல. அடுத்தது சட்டமன்ற வாழ்க்கை. 1959 மே 4 நடைபெற்ற ஆளுநர் உரை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டதன் மூலம் கருணாநிதி அவரது சட்டமன்ற வாழ்க்கையை துவக்கினார். எப்போ? 1959 மே 4. சென்னை மாநகராட்சி தேர்தலில் திமுக முகவராக கருணாநிதி அண்ணாதுரையால் நியமிக்கப்பட்டார். எப்போன்னு பார்த்துக்கோங்க, சென்னை மாநகராட்சி தேர்தலில் திமுக முகவரா, சரியா, திமுக முகவராக கருணாநிதி நம்ம அண்ணாவால் நியமிக்கப்படுறாரு. கழகம் வெற்றிக்காக, ஓகேவா, கழகம் பெற்ற வெற்றிக்காக உழைத்த கருணாநிதிக்கு முகவை மோதிரம் அணிவித்து சிறப்பித்தார். இங்கே பார்த்தீங்களா, அண்ணா வந்து என்ன பண்ணியிருக்காரு, கருணாநிதிக்கு ஒரு முகவை மோதிரம் வந்து கொடுத்துருக்கிறார். முகவை மோதிரம் வந்து அணிவித்து சிறப்பிச்சிருக்கிறாரு கழகத் தலைவர் அண்ணாதுரை. ஓகேவா, அவர் தான் வந்து இந்த முகவை மோதிரம் அணிவித்து சிறப்பிச்சிருக்கிறாரு. 1961 கருணாநிதி கழக பொருளாளராக வந்து நியமிக்கப்படுறாங்க. எந்த வருஷம்? 1961 கலைஞர் கருணாநிதி அவர்கள் கழக பொருளாளராக வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்படுறாங்க. ஓகேவா, அடுத்து பாருங்கள், எதிர்க்கட்சி துணைத் தலைவர். கலைஞர் வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருக்கிறார். இது எப்போன்னு பார்க்கலாம். 1962 நடைபெற்ற 3வது பொதுத் தேர்தலில் கலைஞர் கருணாநிதி தஞ்சை சட்டமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். எந்த சட்டமன்ற தொகுதி? தஞ்சாவூரில் நடந்த சட்டமன்ற தொகுதியில். இதுக்கு முன்னாடி நம்ம எங்கே பார்த்தோம்? 1957
நம்ம இதில் பார்த்துருப்போம் குளித்தலை ஓகேவா. குளித்தலையில் வந்து அந்த சட்டமன்ற தொகுதியில் போட்டிட்டு ஜெயிச்சிருப்பார். 22,000 ஓட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சிருப்பார். அடுத்து பாருங்கள், இப்போ வந்து 1962 எங்கே வந்து நிற்கிறாருன்னா தஞ்சை சட்டமன்ற தொகுதியிலேருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அண்ணாதுரை காஞ்சிபுரம் தொகுதியில் தோற்கடிக்கப்பட்டார். இந்த தேர்தலில் திமுக வந்து 50 இடங்களில் வந்து ஜெயிச்சிரும். ஆனால் அண்ணாதுரை நின்று அந்த காஞ்சிபுரத்தில் வந்து தோற்று போயிடுவார். அண்ணாவே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் தோற்றுருவார். எப்போனா 1962 ஓகேவா. அடுத்து பாருங்கள், 50 இடங்களில் திமுக வந்து வெற்றி பெறுது. ஆனால் வந்து சட்டமன்ற எதிர்க்கட்சி நிலையை வந்து பெற்றுது. ஆனால் அண்ணா வந்து பார்த்திங்கன்னா தோத்துடுறாரு. அண்ணாவின் தலைமையின்றி 5 ஆண்டு காலம் செயல்பட்ட எதிர்க்கட்சியின் துணைத் தலைவராக செயல்பட்டார் கருணாநிதி. என்ன பண்ணியிருக்காரு, அண்ணா வந்து அந்த இடத்துல இல்லாததுனால துணைத் தலைவராக வந்து யார் வந்து செயல்பட்டுருக்கிறாங்கன்னா கலைஞர் கருணாநிதி வந்து எதிர்க்கட்சி துணைத் தலைவராக வந்து செயல்பட்டுருக்கிறார். எதிர்க்கட்சி துணைத் தலைவர், திமுகவோட எதிர்க்கட்சி துணைத் தலைவராக வந்து ஒரு 5 ஆண்டு காலத்துக்கு செயல்பட்டுருக்கிறார். எப்போ வரைக்கும், 1962 1967 வரைக்கும் எதிர்க்கட்சி துணைத் தலைவராக செயல்பட்டிருக்கிறார். அடுத்தது பாருங்கள், சட்டமன்ற விவாதங்களில் பங்கேற்று அரசியல் அனுபவம் பெற்றார். 1965 தமிழகம் எங்கும் காட்டுத்தீ போல் பரவிய இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு முக்கிய காரணமாக இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு இந்திய பாதுகாப்பு சட்டப்படி கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை சிறையில் அடைச்சாங்க. இங்கே பாருங்கள், 1965 பக்தவச்சலம் பீரியடில் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து நடக்கும். ஏன் அப்படின்னா அந்த மும்மொழி கொள்கையை வந்து இந்த மாதிரி கொண்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது உங்களுக்கே தெரியும், லால் பகதூர் சாஸ்திரி பண்ணுற வேலை தான் வந்து ஒரு பெரிய இதாயிரும். அப்போ இருக்கக்கூடிய பிரதமர் அவர் தான். அதனால் அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடும். அதனால் வந்து எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து நம்ம இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துருப்பாங்க. அதில் வந்து நம்ம கலைஞரை வந்து எங்கே பிடிச்சிட்டு அடைப்பாங்க அப்படின்னா பாளையங்கோட்டை சிறையில் நம்ம கருணாநிதி அவர்களை பிடிச்சி கொண்டு போய் அடைச்சிருவாங்க. ஓகேவா. அடுத்து பாருங்கள், பொதுப்பணித்துறை அமைச்சர். 1967 நடைபெற்ற பொதுத் தேர்தலில் சைதாப்பேட்டை தொகுதியிலிருந்து வெற்றி பெற்ற கருணாநிதி 1967 அறிஞர் அண்ணா வந்து ஜெயிச்சிருவார். அப்போ இவர் எங்கே நின்று ஜெயிக்கிறாருன்னா சைதாப்பேட்டை தொகுதியிலேருந்து ஜெயிக்கிறார். 173 இடங்களில் 138 இடங்களை கைப்பற்றி திமுக வந்து வெற்றி பெற்றுருவாங்க. நம்ம அண்ணாதுரை தலைமையில் ஆட்சி அமைப்பாங்க. கருணாநிதி அண்ணாதுரையின் அமைச்சரவையில் பொதுப்பணி அமைச்சராக பதவியேற்றிருப்பார். பாருங்கள், 1967 மார்ச் மாதம் 6 ஓகேவா. இந்த மாதிரி கருணாநிதி அண்ணாதுரையோட அமைச்சரவையில் பொதுப்பணித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருப்பார். 1969 பிப்ரவரி 2 அண்ணா வந்து மரணம் அடைஞ்சிருப்பார். அதுக்கப்புறம் கருணாநிதி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருப்பார். எப்போ, பிப்ரவரி 10 தான் ஆவார். ஓகேவா. ஏன் அப்படின்னா அண்ணா வந்து பிப்ரவரி 2 வந்து இறந்துருவார். அதுக்கப்புறம் அஃபிஷியலாக யாரை வந்து அறிவிப்பாங்கன்னா, அதாவது அஃபிஷியலானா எப்படின்னா ஒரு இடைக்கால முதலமைச்சராக யாரை வந்து அறிவிப்பாங்கன்னா நெடுஞ்செழியன் ஒருத்தர் இருப்பார். சரியா. அவரை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடைக்கால முதலமைச்சராக வந்து நியமிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 நாள் 7 நாள் கழித்து நம்ம கலைஞர் கருணாநிதியை வந்து இந்த மாதிரி முதலமைச்சராக்கிடுவாங்க. அடுத்தது கருணாநிதியோட ஆட்சி 1969 71 வரைக்கும் பதவி போட்டி. அண்ணா இயற்கை எய்திய போது கருணாநிதி பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார். அமைச்சரவையில் 2வது இடத்தில் இருந்த மூத்த அமைச்சரான நெடுஞ்செழியன் தற்கால முதலமைச்சராக பதவியேற்றார். நம்ம சொன்னோம்ல, ஏன்னா 1969 அண்ணா இறந்ததுக்கப்புறம் தற்கால முதலமைச்சராக வந்து நெடுஞ்செழியன் அவர்கள் தான் பதவியேற்பார். அவரே முதலமைச்சராகலாம் என்ற எதிர்பார்ப்பும் இருந்தது. எனினும் அடுத்த முதலமைச்சர் யார் என்பதை திமுக சட்டப்பேரவை கட்சி உறுப்பினர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். கட்சியிலும் ஆட்சியிலும் செல்வாக்கு பெற்றிருந்த கருணாநிதி தான் அடுத்த முதல்வராக வேண்டும் என்ற பெரும்பான்மையான கழக சட்டமன்ற உறுப்பினர்களும் மாவட்ட செயலாளர்களும் விரும்பினர். அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரும் பெரியாரும் கருணாநிதி முதலமைச்சராவதற்கு ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா. எம்ஜிஆர் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி வந்து நேர்மறையாக இருப்பார். ஆனால் பின்னாடி போக போக பார்த்தீங்க அப்படின்னா எதிர்மறையாக அகைன்ஸ்டாக மாறிடுவார். ஒரு 75 அந்த ரேஞ்சிலலாம் 72 அந்த ரேஞ்சிலலாம் வந்து அகைன்ஸ்டாக மாறிடுவார். சரி, அடுத்து பாருங்கள். ஆனால் நெடுஞ்செழியன் முதலமைச்சராக வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். ஆமாம், ஏன்னா நெடுஞ்செழியன் தான் மூத்த அமைச்சர் அப்போ இருக்கிறதுல 2வது மூத்த அமைச்சர். அதனால் அவர் தான் வந்து இந்த மாதிரி முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற ஒரு இதில் இருப்பார். ஆனால் பதவி போட்டியை தவிர்க்க முடியாததாயிற்றுன்றாங்க. ஓகேவா. பதவி போட்டியை தவிர்க்க முடியாது, ஏன்னா பதவி ஆசை இருக்க தான் செய்யும் எல்லாத்துக்கும். 1969 பிப்ரவரி 9 அமைச்சர் கோவிந்தசாமி தலைமையில் நடைபெற்ற சட்டமன்ற உறுப்பினர் கூட்டத்தில் கருணாநிதியின் பெயரை உணவு அமைச்சர் மதியழகன் முன்மொழிய அமைச்சர் சத்தியவாணி முத்து வழிமொழிந்தார். பாருங்கள், இந்த மாதிரி இப்போ 1969 பிப்ரவரி 9 கோவிந்தசாமி தலைமையில் நடைபெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களோட கூட்டத்தில், ஓகேவா, தலைமை யார் தாங்கியிருக்கிறாங்க, அமைச்சர் கோவிந்தசாமி தலைமை தாங்கியிருக்கிறாரு. அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் கருணாநிதி பெயரை முன்மொழிஞ்சது யார் அப்படின்னா மதியழகன். இதெல்லாம் கொஸ்டின் ஏரியா.
அதனால தான் நம்ம பொறுமையாக சொல்லிகிட்டு இருக்கோம். மதியழகன் வந்து முன்மொழிகிறாரு. சத்தியவாணி முத்து அம்மையார்னு ஒருத்தர் இருப்பாங்க, நம்ம பார்த்துருப்போம். தையல் மிஷின்லாம் இவங்க பேரில் தான் கொடுத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துருப்போம். ஓகேவா? சத்தியவாணி முத்து அம்மையார் வந்து வழிமொழிகிறாங்க நம்ம கலைஞர் கருணாநிதி அவர்களோட பேரை. ஓகேவா? அதே மாதிரி நெடுஞ்செழியனோட பேரையும் பார்த்தீங்கன்னா அரக்கோணம் உறுப்பினர் எஸ்ஜி ராமசாமி முன்மொழிகிறாரு. பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் விடி அண்ணாமலை வந்து வழிமொழிகிறார். பார்த்துக்கோங்க, எஸ்ஜி ராமசாமி வந்து நெடுஞ்செழியனோட பேரை வந்து முன்மொழிகிறாரு. விடி அண்ணாமலையும் வந்து பார்த்திங்கன்னா நெடுஞ்செழியன் அவர்களோட பேரை வழிமொழிகிறார். போட்டியிட்டு முதலமைச்சராவதை விரும்பாத நெடுஞ்செழியன் போட்டியிலிருந்து விலகி கொள்வதாக அறிவித்தார். இந்த மாதிரி என்னது, நான் வந்து சிஎம் ஆக வேணாம், எனக்கு வேண்டாம் சிஎம், நான் வந்து பதவியிலேருந்து நான் விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பதவியிலேருந்து விலகிக்கிறார். நெடுஞ்செழியன் வந்து விலகிக்கிறாரு. இதை தொடர்ந்து கருணாநிதி ஒருமனதாக வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்தது அமைச்சரவை 1969 பிப்ரவரி 10 மு கருணாநிதி முதலமைச்சர் பொறுப்பேற்றார். அவருக்கு ஆளுநர் உஜ்ஜல் சிங் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்த ஆளுநர் உஜ்ஜல் சிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா 1969 கலைஞர் அவர்களுக்கு இந்த மாதிரி பதவி பிரமாணம் பண்ணி வச்சது யாருன்னு கேட்டாங்கன்னா உஜ்ஜல் சிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இம்பார்ட்டன்ட் சிம்பிள் அதனால தான் போடுறேன், பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது கருணாநிதி அமைச்சரவையில் மத்தியழகன் பார்த்தீங்கன்னா நிதி அமைச்சராக இருந்திருப்பார். இங்கே நிதி, அதனால் அப்படி வரும், நீங்கள் வந்து அந்தமாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி கோவிந்தசாமி அப்படின்றது விவசாயம். ஓகேவா? விவசாயம். கோவிந்தசாமி வந்து என்ன அமைச்சராக இருந்திருப்பார்? விவசாயம் அமைச்சராக இருந்திருப்பார். சத்தியவாணி முத்து அம்மையார் வந்து பொது சுகாதாரம் ஹரிஜன சேவா நலம் இந்த அமைச்சராக வந்திருந்திருப்பாங்க. மாதவன் பார்த்திங்கன்னா சட்டம் கல்வி. அதே மாதிரி சாதிக் பாஷா அப்படின்னு ஒருத்தர் இருந்திருப்பார். அவர் வந்து பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்திருப்பார். முத்துசாமி வந்து ஊராட்சித்துறை நலனில் வந்து பங்கெடுத்திருப்பார். பாவு சண்முகம் வந்து தொழிலாளர் நலன்துறை அமைச்சராக இருந்திருப்பார். சீபா ஆதித்தனார், இவரும் அப்போ ஒரு வெயிட்டான ஆளாக இருந்திருப்பார். சீபா ஆதித்தனார் வந்து கூட்டுறவோட அமைச்சராக இருந்திருப்பார். கேவி சுப்பையா இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் கேவி சுப்பையா. ஓபி ராமன் வந்து பார்த்திங்கன்னா மின்சாரத்துறை. இந்த அமைச்சர்கள்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க, இவங்க எல்லாம் கருணாநிதி காலத்தில் இருந்திருக்கிறாங்க. முதலமைச்சர் பொது நிர்வாகம். முதலமைச்சருக்கு கீழே இப்போ என்னென்ன இருக்குது அப்படின்னா பொது நிர்வாகம், போலீஸு, தேர்தல், மதுவிலக்கு, சட்டப்பேரவை, செய்தி விளம்பரத்துறைகள், இதெல்லாம் வந்து முதலமைச்சர் கண்ட்ரோலில் இருக்குது. 6 மாதங்களுக்கு பிறகு நெடுஞ்செழியன், NV நடராஜன், வேலவேந்தன் ஆகியோர் அமைச்சர்களாக சேர்க்கப்பட்டனர். பாருங்கள், 6 மாதத்துக்கு அப்புறம் நெடுஞ்செழியன் வந்து இந்த மாதிரி வந்து நான் வந்து பதவியே விலகிக்கிறேன், உங்களுக்கு எதிராக நான் வந்து நிற்கலை அப்படின்னு சொல்லிட்டு பதவி விலகிட்டார். மறுபடியும் 6 மாதத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி இவங்க 3 பேர்த்தையும் வந்து இந்த மாதிரி பதவியில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அமைச்சர் பதவிக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி அமைச்சராக சேர்த்துருக்குறாங்க. அடுத்து பாருங்கள், கண்டன தீர்மானம். இந்த மாதிரி கருணாநிதியோட ஆட்சிக்கு எதிராக கண்டன தீர்மானம் கொண்டு வராங்க. அது என்னன்னு பார்க்கலாம். கருணாநிதியோட ஆட்சி கண்டன தீர்மானத்துடன் தொடங்கியது. 1969 பிப்ரவரி 21 பிப்ரவரி 10 தான் வந்து பதவி ஏற்பார். அதுக்குள்ளே பாருங்கள், பிப்ரவரி 21 ஒரு 11 நாள் தான் ஆச்சு. அந்த 11 நாள்லேயே பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவை கூட்டப்பட்டவுடன் கருணாநிதி அமைச்சரவைக்கு எதிராக காங்கிரஸ் உறுப்பினர் ஜெயராஜ் கண்டன தீர்மானம் கொண்டு வந்தார். பாருங்கள், காங்கிரஸ் உறுப்பினர்கள். ஓகேவா? காங்கிரஸ் உறுப்பினர் இந்த ஜெயராஜ் அப்படின்றவர் தான் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கண்டன தீர்மானம் கொண்டுட்டு வரார். ஓகேவா? கண்டன தீர்மானம் ஒன்று கொண்டுட்டு வராரு. தீர்மானம் என்ன அப்படின்னா, அந்த கீழ்வெண்மணி கிராமத்தில் நிறைய பேர் செத்துருப்பாங்க. ஓகேவா? நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இறந்துருப்பாங்க. தீப்பிடிச்சு இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இறந்துருப்பாங்க. அந்த சம்பவத்தை ஒழுங்காக விசாரிக்காமலே விட்டுருப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெரிய இஷ்யூ ஆகிருக்கும். எப்போ அப்படின்னா 1965 நினைக்கிறேன். அதில் வந்து பெரிய இஷ்யூவாக இருக்கும். 1965 இல்லை, 1968. ஓகேவா? 1968 டிசம்பர் மாதம் 25. ஏன்னா அண்ணாவோட பீரியடில் தான் அது நடக்கும். ஓகேவா? 1968 டிசம்பர் மாதம் 25 வந்து அந்த கோர கொலை வந்து நடந்திருக்கும். ஆனால் வந்து எந்த ஒரு நடவடிக்கையுமே அதை வந்து எடுத்திருக்க மாட்டாங்க. ஓகேவா? அதனால் வந்து உங்களோட ஆட்சிக்கு எதிராக நாங்கள் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரோம்னு சொல்லிட்டு ராவடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. யார்? நம்ம கலைஞர் கருணாநிதிக்கு எதிராக, அவரோட ஆட்சிக்கு எதிராக இந்த மாதிரி குற்றச்சாட்டுலாம் நிறைய வைப்பாங்க. இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், கீழ்வெண்மணி. ஓகேவா? கீழ்வெண்மணி கிராமத்தில் ஆதி திராவிடர் மக்கள் படுகொலை செய்யப்பட்டதை பற்றியது. 1968 டிசம்பர் 25 நிகழ்த்தப்பட்ட அந்த கோர கொலை பற்றிய போதிய நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்றும் கொலையாளிகள் தண்டிக்கப்படவில்லை என்றும் திமுக அரசாங்கத்தின் மீது குற்றம் சாட்டப்பட்டது. சட்டப்படி எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் நடுநிலையோடு எடுக்கப்பட்டன என கூறி அந்த கண்டன தீர்மானம் தள்ளுபடியும் செஞ்சிடறாங்க. கொண்டு வந்த தீர்மானம் தள்ளுபடி பண்ணிடுறாங்க. பாருங்கள், பிப்ரவரி 10 பதவியேற்கிறார் கலைஞர் கருணாநிதி. 21 இந்த மாதிரி வந்து கொண்டு வராங்க, கண்டன தீர்மானம் கொண்டு வந்துடுறாங்க. அதுவும் வந்து தள்ளுபடி ஆயிடுது. ஓகேவா? அதனால் பதவி வந்து தக்க வச்சுக்கிறார்.
நகராட்சி மன்ற தேர்தல் வருது. நகராட்சி மன்ற தேர்தலில் கருணாநிதி ஆட்சியின் முதல் சாதனையே என்ன அப்படின்னா, இந்த நகராட்சி மன்ற தேர்தலை வெற்றிகரமாக நடத்தினது தான் அவரோட முதல் சாதனையே. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடத்தப்படாமல் இருந்த இந்த தேர்தல் 1969 ஏப்ரல் 24, உங்களுக்கே தெரியும், அந்த ஏப்ரல் 24 அந்த பஞ்சாயத்து ராஜ் இருந்தாலும் உங்களுக்கே தெரியும், ஓகேவா? அந்த டேட்டில் தான் வந்து இந்த நகராட்சி தேர்தல் வந்து நடக்குது. ஏப்ரல் 24, 1969. மொத்தம் உள்ள 84 நகர் மன்றங்களில் 11 மன்றங்களை வந்து பார்த்திங்கன்னா வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணை இருக்குது. 84 நகரம் வந்து இருக்குது. அந்த 84 நகரில் 11 நகர் மேலே வந்து வழக்கு விசாரணை போயிட்டு இருக்குது. ஏன்னா அந்தமாரி ஏதோ ஃப்ராடு வேலை பண்ணியிருப்பாங்க, அதனால் வந்து வழக்கு விசாரணை போயிட்டு இருக்குது. இப்போ மீதி இருக்கிறது எத்தனைன்னு பார்க்கணும். 84ல் 11 போச்சு அப்படின்னா ஒரு 73 இருக்கும். அந்த 73 நகராட்சிக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா தேர்தலை வந்து நடத்துகிறாங்க, ஓகேவா? கருணாநிதி அரசாங்கம் மீதி இருந்த 73 நகராட்சிகளுக்கு மட்டும் தேர்தலை நடத்தியது. 25 லட்சம் வாக்காளர்களை கொண்ட இந்த நகராட்சிகளில் காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி கட்சிகளுக்கு இடையே போட்டி கடுமையாக இருந்தது. பாருங்கள், காங்கிரஸுக்கும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் இடையே கடுமையாக போட்டி நடக்குது. காங்கிரஸ், ஓகேவா? காங்கிரஸ் விசஸ் திமுக கூட்டணி, ஓகேவா? திமுக கூட்டணி 2 பேர்த்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டி வெயிட்டாக நடக்குது. அடுத்து பாருங்கள், இந்த தேர்தலோட முடிவுகள் பாருங்கள். திமுக 47 இடத்துல ஜெயிக்கிறாங்க. முஸ்லீம் லீக் 2 இடம், சுதந்திரா கட்சி 1 இடம், காங்கிரஸ் வந்து 23 இடத்துல வின் பண்ணுறாங்க. காங்கிரஸ் கோட்டையாக கருதப்பட்ட நாகர்கோவிலில் 36 வார்டுகளில் திமுக வந்து 21 இடங்களை வந்து கைப்பற்றுது. காங்கிரஸோட கோட்டை வந்து நம்ம நாகர்கோவில் வந்து காங்கிரஸோட கோட்டை, சரியா? அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா 36 பிளேஸில் 21 இடம் திமுக வந்து ஜெயிச்சிடுறாங்க. நகராட்சி தேர்தல் திமுக அரசாங்கத்துக்கு ஊக்கத்தையும் காங்கிரஸுக்கு பின்னடைவையும் ஏற்படுத்தியது. இந்த வெற்றி அண்ணாவின் மறைவுக்கு பின் திமுக சிதைந்துவிடும் என்ற கூற்றை பொய்ப்பித்து விட்டதாகவும் காங்கிரஸுக்கு மற்றொரு அதிர்ச்சி வைத்தியமாகவும் இருந்ததாகவும் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை குறிப்பிடுது. பாருங்கள், இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை இந்த மாதிரி எழுதிக்கிறாங்க, காங்கிரஸுக்கு ரொம்ப ஒரு அதிர்ச்சி வாய்ந்த நியூஸ் இது அப்படின்னு சொல்லி இந்தியன் எக்ஸ்பிரஸில் எழுதியிருக்கிறாங்க. 1969 மே 14 வெற்றி பெற்ற 50 நகராட்சி தலைவர்களுக்கும் பாராட்டு கூட்டம் நடத்துகிறாங்க. வெற்றி பெற்ற 50 நகராட்சி கூட்ட உறுப்பினர்களுக்கும் இந்த மாதிரி பாராட்டு கூட்டம் நடத்துகிறாங்க. பாருங்கள், அடுத்து பஞ்சாலை பிரச்சனை. இந்த பஞ்ச ஆலை பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இஷ்யூவாக போயிட்டு இருக்கும். ஏன்னா இது அண்ணாவோட காலத்துலேருந்தே கண்டினியூஸாக நடந்துகிட்டு இருக்கு இந்த பஞ்ச ஆலை பிரச்சனை. பாருங்கள், 1960களில் தமிழ்நாட்டில் பஞ்சாலை பிரச்சனை பெரிய சவாலாக இருந்து வந்தது. எப்போ? 1960லேருந்து அடிக்கடி வேலை நிறுத்தம், அதுக்கப்புறம் இந்த பஞ்சாலைகள்லாம் நிறையா மூடியிருப்பாங்க. ஆயிரக்கணக்கான பஞ்சாலை தொழிலாளர்களாக வேலையெல்லாம் இழந்திருப்பாங்க. அண்ணாவோட ஆட்சி காலத்தில் பொருளாதார வல்லுநர் BS லோகநாதன் தலைமையில் அமைக்கப்பட்ட நிபுணர் குழுவின் பரிந்துரைகளை ஏற்று நடவடிக்கைகள் மேற்கொள்ளலாம். ரொம்ப 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 முக்கியம் இந்த பாயிண்ட்டு, ரொம்ப 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 முக்கியம். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அண்ணாவோட ஆட்சி காலத்தில் பஞ்சாலை பிரச்சனையை குறித்து யார் தலைமையில் குழு போட்டிருப்பாங்க அப்படின்னா PS லோகநாதன் தலைமையில் குழு அமைச்சிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கொஸ்டினை பார்த்து வச்சுக்கோங்க, எதிர்பார்க்கலாம். பாருங்கள், அவற்றின் தொடர்ச்சியாக 1969 to 70 வரவு செலவு திட்டத்தில் ரூ. 15 லட்சம் ஒதுக்கப்பட்டது. எப்போ? 1969 to 70 வரவு செலவு திட்டத்தில் ஒரு 15 லட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்குறாங்க. தமிழக நெசவாலை தொழிற்கழகமும் உருவாக்குறாங்க. என்னது? தமிழக நெசவாலை தொழிற்கழகம், அதையும் பார்த்திங்க அப்படின்னா உருவாக்குறாங்க. மத்திய அரசின் உதவியோடு இத்தொழிற்கழகம் மூடப்பட்ட கம்போடியா, ரங்கவிலாஸ், கிருஷ்ணவேணி, அதுக்கப்புறம் கஸ்தூரி, ஓம் பராசக்தி ஆகிய 5 ஆலைகளை எடுத்து நடத்த முடிவு செய்யப்படுது. கவர்மெண்ட்டே வந்து இந்த மாதிரி எடுத்து நடத்த இந்த மாதிரி வந்து முடிவு பண்ணுது கவர்மெண்ட்டோட உதவியோட, ஓகேவா? இந்த 5 இது என்னென்னா கம்போடியா, ரங்கவிலாஸ், கிருஷ்ணவேணி, கஸ்தூரி, ஓம் பராசக்தி, இந்த 5 ஆலைகளை கவர்மெண்ட்டை எடுத்து நடத்துறதுக்கு முடிவு பண்ணுறாங்க. அடுத்தது பாருங்கள், இதற்கிடையே மூடப்பட்ட ஆலைகளை திறக்க கோரி கம்யூனிஸ்ட் கட்சி வேலை நிறுத்தம் போராட்டத்தை நடத்தியது. பாருங்கள், கம்யூனிஸ்ட் கட்சி இதற்கிடையே வந்து வேலை நிறுத்தலாம் பண்ணுறாங்க. அடுத்தது எப்போ வேலை நிறுத்தம் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. 1969 மே 27 வேலை நிறுத்தம் பண்ணுறாங்க. இந்த போராட்டத்தில் 150 பேர் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டனர். எத்தனை பேர்? 150 பேர் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டனர். பஞ்சாலை பிரச்சனை ஓரளவுக்கு சுமூகமாக தீர்க்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இந்த தலைமை மட்டும் பார்த்துக்கோங்க, BS லோகநாதன் தலைமை. அண்ணாவோட ஆட்சி காலத்தில் இவரோட இந்த பொருளாதார குழு வந்து ஒன்று போட்டிருப்பாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், இடைத்தேர்தல் ஆளும் கட்சியின் சாதனையாய் தணிக்கை செய்யும் ஜனநாயக முறையாகுன்றாங்க. ஆளுங்கட்சியோட சாதனையை தணிக்கை செய்கிற ஒரு ஜனநாயக முறை. 1969 மே மாதம் இறுதியில் பெருந்துறை தொகுதியில் இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது. பெருந்துறைன்ற ஒரு பிளேஸில், அந்த தொகுதியில் இந்த மாதிரி ஒரு இடைத்தேர்தல் வந்து நடத்துகிறாங்க.
இந்த மாதிரி கூட்டணி கட்சியான சம்யுக்த சோசியலிஸ்ட் கட்சியை சேர்ந்த பாலசுப்ரமணியம் அகால மரணம் அடைந்ததால், எந்த கட்சியை சேர்ந்த ஒரு அதாவது சம்யுக்த சோசியலிஸ்ட் கட்சி, அந்த கட்சியை சேர்ந்த பாலசுப்ரமணியம் அப்படின்றவர் வந்து அகால மரணம் அடைஞ்சிட்டனால அந்த இடைக்கால தேர்தல் வந்து நடத்த வேண்டிய அவசியம் ஏற்படுது. அந்த தேர்தலில் மறைஞ்ச பாலுவின் சகோதரர், அதாவது நம்ம இந்த பாலசுப்ரமணியம் இருக்காருல்ல, அவங்களோட சகோதரர் சண்முக சுந்தரத்துக்கு காங்கிரஸ் வேட்பாளர் KP முத்துசாமிக்கும் இடையே போட்டி. யார் யார்? அந்த சண்முக சுந்தரத்துக்கும் காங்கிரஸோட வேட்பாளர் KP முத்துசாமின்னு ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கும் 2 பேத்துக்கும் போட்டி ஏற்படுது. இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுக ஆதரவை சம்யுக்த சோசியலிஸ்ட் கட்சி வேட்பாளர் சண்முக சுந்தரம் 7579 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறார். யார்? நம்ம சண்முக சுந்தரம். அதாவது ஆல்ரெடி பாலசுப்ரமணியம் அங்கே இறந்துருப்பார், அவங்களோட தம்பி வந்து எலெக்ஷனில் நின்று அவர் ஜெயிச்சிருவார். ஏன்னா திமுக வந்து ஆதரவு கொடுக்கும், அதனால் வந்து அவங்க எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சிருவாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், பரம்பிக்குளம் ஆழியார் உடன்படிக்கை. இதுவும் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. பரம்பிக்குளம் ஆழியார் திட்டம் தமிழ்நாடு, கேரளா ஆகிய 2 அண்டை மாநிலங்கள் சம்மந்தப்பட்டது. இந்த திட்டத்துக்காக 50 கோடி செலவில் கட்டப்பட்டு 2 மாநிலங்களும் பயன்படாமல் பாதியிலேயே நின்று போய்விட்டது. 2 மாநிலங்களுமே வந்து பயன் இல்லாமல் பாதியிலே நின்று போயிடுது. கருணாநிதி ஆட்சி பொறுப்பேற்றவுடன் இந்த திட்டத்துக்கு முன்னுரிமை கொடுத்தார். இந்த பரம்பிக்குளம் ஆழியார் திட்டத்துக்கு முன்னுரிமை கொடுக்குறாரு. ஏன் வந்து தேவையில்லாத 50 கோடி போட்டு வேஸ்ட்டாக வந்து செலவு பண்ணி பயன் இல்லாமல் நிற்கிது, அதனால் இந்த திட்டத்தை வந்து முன்ன ஸ்டார்ட் பண்ணி இதுக்கு முன்னே முன்னுரிமை கொடுங்கன்ட்டு முன்னுரிமை கொடுக்குறாரு. அப்போது கேரளாவின் முதலமைச்சராக இருந்த EMS நம்பூதிரிபாதுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சமரச தீர்வு காணப்பட்டது. அப்போ வந்து கேரளாவோட முதலமைச்சராக யார் இருக்கிறாங்க? EMS நம்பூதிரிபாடு அவர் வந்து இருக்கிறாரு. அவர் கூட பேச்சுவார்த்தை நடத்தி இந்த மாதிரி சுமூகமாக வந்து தீர்வு வந்து காண்றாங்க. 2 மாநிலங்களுக்கு இடையே நதிநீர் பங்கீடு குறித்து தீர்வு காண 2 மாநில மாநாடு வந்து ஒன்று நடத்துகிறாங்க. எங்கே அப்படின்னா திருவனந்தபுரத்தில் ஒரு 2 மாநில மாநாடு நடத்துகிறாங்க. 1969 மே 10 சரியா? எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி நதிநீர் பங்கீடு, நதிநீரை வந்து நம்ம 2 பேர் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு நடத்துகிறாங்க, நதிநீர் பங்கீடு மாநாடு. அதுக்கு பேர் தான் 2 மாநில மாநாடு. எப்போனா 1969 மே மாதம் 10 நடத்துகிறாங்க. எங்கே? திருவனந்தபுரத்தில். ஓகேவா? அதையும் நல்லா பார்த்துக்கணும். அந்த மாநாட்டில் அரசின் சார்பாக முதல்வர் கருணாநிதி, நிதியமைச்சர் மதியழகன், பொதுப்பணி அமைச்சர் சாதிக் பாஷா ஆகியோரும், கேரள அரசின் சார்பாக முதலமைச்சர் நம்பூதிரிபாத்து, பாசனத்துறை அமைச்சர் BR குருப்பு, மின்சாரத்துறை அமைச்சர் MN கோவிந்தன் ஆகியோரும் பங்கேற்றனர். இந்த மாநாட்டுக்கு மத்திய பாசன மின்விசைத்துறை அமைச்சர் டாக்டர் KL ராவ் தலைமை தாங்கினார். பாருங்கள், இந்த 2 மாநில மாநாட்டுக்கு தலைமை தாங்கினது யாருன்னா KL ராவ் வந்து தலைமை தாங்குறாரு. KL ராவ் அவர் வந்து தலைமை தாங்குறாரு. இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க, இதுவும் முக்கியம். அடுத்தது, இந்த 2 மாநில இருதரப்பு மாநாட்டின் முடிவில் பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம், பவானி திட்டம், பம்பார் படுகை, அதுக்கப்புறம் கோவைக்கு குடிநீர் வழங்கும் சிறுவாணி திட்டம், கபினி ஆறு ஆகியவற்றின் தண்ணீரை பங்கீடு செய்து கொள்வது பற்றிய உடன்படிக்கையில் தமிழ்நாடு, கேரள முதலமைச்சர்கள் மற்றும் மத்திய அமைச்சர்கள் எல்லாருமே வந்து கையெழுத்து போடுறாங்க. என்னென்ன திட்டம் பாருங்கள்: பரம்பிக்குளம் ஆழியார் திட்டம், பவானி திட்டம், பம்பார் படுகை திட்டம், கோவைக்கு குடிநீர் வழங்கும் சிறுவாணி திட்டம், கபினி ஆறு, இது எல்லா தண்ணியும் வந்து நம்ம எல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடன்படிக்கையில் கேரளா முதலமைச்சர்களும் மத்திய அமைச்சர்களும் எல்லாம் சைன் பண்ணிடுறாங்க. இந்த திட்டத்தால் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும் வாய்ப்பு கிட்டியது. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? இதெல்லாம் வந்து நல்ல ஒரு இது இவங்க இந்த ஆட்சியில் செஞ்சது. ஏன் அப்படின்னா நீர் வசதி வந்து அப்போ வந்து இல்லாத இருந்திருக்கும். சரியா? நீர் வசதி வந்து இல்லாத இருந்திருக்கும். ஸோ அந்த திட்டத்தை வந்து இந்த மாதிரி கொண்டு வந்ததே அது வந்து ஒரு பெரிய விஷயம். அதாவது அப்போ இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் சார்ந்த இதில், ஏன்னா அப்போ பொருளாதார பிரச்சனையும் நிறையா இருந்திருக்கும். அப்படி பொருளாதார பிரச்சனை நிறைய இருந்துமே இந்த மாதிரி திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து பாருங்கள், தமிழரசு கழகத் தலைவர் மாப்போ சிவஞானம், மத்திய அமைச்சர் CP சுப்பிரமணியம் ஆகியவற்றை வந்து பார்த்திங்கன்னா வரவேற்று பாராட்டினாங்க. ஏன் அப்படின்னா இந்த திட்டத்தை கொண்டு வந்ததுக்கு. நான் சொன்னேன்ல பாருங்கள், 2 பேரும் பாராட்டியிருக்கிறாங்க. ஓகேவா? இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் மாநிலங்களுக்கு இடையே ஏற்படும் பிரச்சனையை தீர்ப்பதில் இவர்களது இந்தியாவுக்கே வழிகாட்டுகிறார்கள் என்று கூறுகிறார். பரம்பிக்குளம் ஆழியார் நதிநீர் பங்கீட்டு ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்ட டாக்டர் KL ராவ். KL ராவ் தான் மத்திய அமைச்சராக இருந்திருப்பார். அவர் தான் அந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கியிருப்பார். அவரே பார்த்திங்கன்னா இந்தமாரி பாராட்டுறாரு. இந்த வரலாற்று சிறப்பு முக்கிய ஒப்பந்தம் மாநிலங்களுக்கு இடையே ஏற்படும் பிரச்சனையை தீர்ப்பதில் இவர்கள் இந்தியாவுக்கே வழிகாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம KL ராவ் சொல்லியிருப்பார். இதெல்லாம் ஒரு முக்கியமான பாயிண்ட் மாதிரி தான். இதெல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சொன்னது யாருன்னா KL ராவ். இவர் தான் அந்த 2 மாநில மாநாட்டுக்கு தலைமை தாங்கியிருப்பார். அது எங்கே நடந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம், திருவனந்தபுரத்தில் நடந்திருக்கும். 2 மாநில மாநாடு எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா திருவனந்தபுரத்தில் நடந்திருக்கும். ஓகேவா? எப்போ நடந்திருக்கும்? 1969 மே மாதம் 10 வந்து நடந்திருக்கும். ஓகேவா? அதுவும் முக்கியம், பார்த்துக்கணும். சரி, அடுத்து பாருங்கள், பெயர் மாற்றம்.
கள்ளக்குடி பெயர் மாற்ற போராட்டம் 1953, 16 ஆண்டுகளுக்கு பிறகு டால்மியாபுரம் என்ற பெயர் கள்ளக்குடி பழங்காத்தம்மன், ஓகேவா, பழங்காநத்தம் என்று பெயர் மாற்றப்பட்டது. என்னன்னு மாற்றுறாங்க? கள்ளக்குடி பழங்காநத்தம், ஓகேவா, கள்ளக்குடி பழங்காநத்தம் அப்படின்னு சொல்லி பெயரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாற்றுறாங்க 1969. ஆனால் இவர் போராட்டம் பண்ணது எப்போ? 53. 16 வருஷம் கழித்து இந்த மாதிரி பேரை மாற்றுறாங்க. மத்திய அரசு இதற்கு ஒப்புதலை வழங்கியது. பாருங்கள், மத்திய அரசுமே இந்த மாதிரி இதுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. டால்மியாபுரம்ன்ற பெயரை கள்ளக்குடி பழங்காநத்தம் மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒப்புதல் கொடுத்துட்றாங்க. கள்ளக்குடி போராட்ட வெற்றி தமிழ்நாடு எங்கும் விழாக்கள் மூலம் கொண்டாடப்பட்டது. கள்ளக்குடியில் நடைபெற்ற மாபெரும் விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் கருணாநிதி கள்ளக்குடி பழங்காநத்தம் என்ற பெயர் பலகையை புகைவண்டி நிலையத்தில் திறந்து வைத்து மலரும் நினைவுகளை பகிர்ந்து கொண்டார். ஏன்னா இவர் தான் அங்கேருந்து இதை வந்து எடுத்து இது பண்ணியிருப்பார். இந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அந்த பேரில் டால்மியாபுரம்ன்ற புகைப்பலகையை முன்னாடி இந்த மாதிரி அடித்து போட்டு அந்த அந்த தண்டவாளத்தில் கூட படுத்து இந்த மாதிரி வந்து இது பண்ணியிருப்பார், போராட்டம் பண்ணியிருப்பார். சரி, அடுத்து பாருங்கள், குடிநீர் நெருக்கடி. 1969 ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் சென்னையில் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டது. இந்த குடிநீர் பஞ்சத்தை முதலமைச்சர் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகளை மேற்கொண்டு தீர்த்து வைத்தார். ரூ. 25 லட்சம் செலவில் 12,000 குழாய் கிணறுகள் சென்னை நகரின் பல்வேறு பகுதிகளில் இருந்து அமைக்கப்பட்டு குடிநீர் விநியோகிக்கப்பட்டது. குடிநீர் சவால் தற்காலிகமாக சமாளிக்கப்பட்டதுன்றாங்க. பாருங்கள், 25 லட்சம் செலவில் வந்து 12,000 குழாய் கிணறுகள் சென்னை நகரோட பல்வேறு பகுதியில் அமைச்சிருக்கிறாங்க. இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். வீராணம் குடிநீர் திட்டம், இதுவும் பாருங்கள், இதுவும் ரொம்ப முக்கியமானது. பாருங்கள், சென்னையில் குடிநீர் தேவையை நிரந்தரமாக தீர்ப்பதற்காக அண்ணாவால் உருவாக்கப்பட்டது தான் இந்த வீராணம் குடிநீர் திட்டத்தை நிறைவேற்றுவதில் அவருக்கு பின் முதலமைச்சரான கருணாநிதி முனைப்புடன் செயல்பட்டார். இந்த திட்டத்துக்காக செக்கோஸ்லோவேக்கியா கம்பெனியுடன், ஓகேவா, செக்கோஸ்லோவேக்கியா கம்பெனியுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ளப்படுது. எந்த கம்பெனின்னு பார்த்துக்கோங்க, செக்கோஸ்லோவேக்கியா அப்படின்ற கம்பெனி கூட வந்து ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. அதற்காக ஒப்பந்த புள்ளி சத்யநாராயணா சகோதரர்களுக்கு கொடுக்கப்பட்டது. பாருங்கள், அதற்காக அந்த டெண்டர் வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா சத்யநாராயணன் பிரதர்ஸ், அவங்களுக்கு வந்து அந்த டெண்டரை வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா அந்த திட்டத்துக்காக அந்த செக்கோஸ்லோவேக்கியா, ஓகேவா, அந்த கம்பெனியோட ஒப்பந்தம் போட்டுருக்கிறாங்க. அந்த ஒப்பந்த புள்ளி யார்கிட்ட கொடுத்துருக்குறாங்க? சத்யநாராயண சகோதரர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அதோட தலைமை பொறுப்பாளர் யார் அப்படின்னா நம்ம ஹுசைன் அப்படின்றவர் தான். ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோட தலைமை பொறுப்பாளர் யார்? இந்த திட்டத்துக்கு தலைமை பொறுப்பாளர் வந்து ஹுசைன் அப்படின்றவங்க தான் தலைமை பொறுப்பாளர். ராட்சச கான்கிரீட் குழாய்கள் தயாரிக்கப்பட்டு வடலூரிலிருந்து சென்னை வரை திறக்கப்பட்டன. பாருங்கள், சென்னை வரைக்கும் இறக்கிடுறாங்க. ராட்சச குழாய்கள் வந்து காங்கிரீட்லேயே செஞ்சு, நம்ம சைட்லாம் பார்த்துருப்போம், இந்த மேட்டூர் இந்த மாதிரி பிளேஸ்லலாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு இதுவுமே வந்து அந்த வடிகால் குழாயுமே பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும், ஓகேவா. அதெல்லாம் வந்து அந்த டைமில் ஆக்சுவலாக தயாரித்தது தான். அதுக்கப்புறம் வந்து அதுவே பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா தாங்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் இப்போ தான் ஒவ்வொரு இதாக வந்து புதுப்பிச்சிட்டு இருக்காங்க. சரியா, பாருங்கள். ஆனால் வீராணம் திட்டம் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானதால் நிறுத்தப்பட்டது. ஆமாம், இந்த வீராணம் திட்டம் வந்து நிறைய ஊழல் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிடுவாங்க. ஊழல் கூட பார்த்தீங்கன்னா விஞ்ஞான முறையில் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி நம்ம சர்க்காரியா கமிஷனில் வந்து சொல்லியிருப்பாங்க. விஞ்ஞான முறைப்படி ஊழல் நடந்திருக்குது, எங்களால் சரியாக வந்து கண்டுபிடிக்க முடியல, எப்படி ஊழல் நடந்துச்சுன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டில் சொல்லிடுவாங்க. சரி, வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதில் வந்து அந்த ஹுசைன் முக்கியம். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. டெண்டர் யாருக்கு விடுறாங்கன்னா சத்யநாராயணா பிரதர்ஸுக்கு டெண்டர் விடுறாங்க. இது 2 பாயிண்ட் இதில் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. வீராணம் குடிநீர் பாருங்கள், ஊழல்கள் இப்போ ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோமா. பாருங்கள், ஊழல்களை விசாரிக்கிறதற்காக பிரதமர் இந்திரா காந்தி ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி, ஓகேவா, ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி RS சர்க்காரியா, நம்ம பார்த்துருப்போம் 1969 சர்க்காரியா கமிஷன் வந்து போட்டிருப்பாங்க. சாரி, 1969 கிடையாது, 1983 வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்க்காரியா கமிஷன் வந்து போட்டிருப்பாங்க அப்படின்ட்டு பார்த்துருப்போம். ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா முன்னாடியே போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி இது வந்து இந்த சர்க்காரியா கமிஷன் 1983 போட்டது வந்து சென்ட்ரல் லெவலில் போட்டிருப்பாங்க, ஓகேவா. இது பாருங்கள், தமிழ்நாட்டில் ஸ்டேட்டுக்கு போட்டிருப்பாங்க. பாருங்கள், ரஞ்சித் சிங் சர்க்காரியா தலைமையில் ஒரு விசாரணை கமிஷனை நியமித்தார். சர்க்காரியா கமிஷன் வீராணம் குடிநீர் திட்டம் செயல்படுத்தியில் பெரிய அளவில் முறைகேடுகளும் ஊழலும் நடந்துள்ளன. சந்தேகத்துக்கு இடமின்றி இது மாபெரும் நிர்வாக தவறு, பொதுப்பணம் விரயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த விஞ்ஞான ஊழலுக்கு முதலமைச்சர் கருணாநிதியும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஷாத்திக் பாஷாவும் பொறுப்பேற்க வேண்டும் என்று குற்றம் சாட்டியது. பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இந்த விஞ்ஞான ஊழலுக்கு கருணாநிதியும் அதுக்கப்புறம் ஷாத்திக் பாஷாவும் 2 பேரும் தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா பணம் எப்படி
போணுச்சுன்றது அந்த உண்மை யாருக்குமே தெரியாது கடைசி வரைக்கும். அதனால் விஞ்ஞான ஊழல் அப்படின்ருவாங்க. ஓகேவா? அந்த ரிப்போர்ட்டில் வந்து சர்க்காரியா வந்து அந்தமாரி சொல்லிடுவார். ஆர்எஸ் சர்க்காரியா, ரஞ்சித் சிங் சர்க்காரியா. இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாலிட்டியில் படிச்சிருப்போம். 1983 ஒரு கமிஷன் அமைச்சிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். நம்ம இந்திரா காந்தி அம்மையார் தான் அதுவும் போட்டிருப்பாங்க. சரி, அடுத்து பாருங்கள். சர்க்காரியா கமிஷன் அறிக்கை தமிழ்நாட்டு அரசியலில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துது. அண்ணாவுக்கு அஞ்சலி செலுத்துகிறாங்க. பாருங்கள், அண்ணாவுக்கு 1969 பிப்ரவரி 2ஆம் தேதி அண்ணாவுக்கு அஞ்சலி செலுத்துவாங்க. இப்போ ஒரு வருஷம் கழிச்சு அண்ணாவோட 60 ஆண்டு நிறைவு விழாவையொட்டி தமிழகம் எங்கும் 60க்கும் மேற்பட்ட அண்ணாவின் சிலைகள் திறந்து வைக்கப்பட்டன. இந்திய குடியரசுத் தலைவர் அப்போ வி கிரி இருப்பார். அவர் சேலம் நகரில் வந்து இந்த மாதிரி ஒரு சிலையை வந்து திறந்து வச்சுருப்பார். சேலத்தில் அமைக்கப்பட்ட அண்ணாவோட ஒரு சிலையை வந்து திறந்து வச்சுருப்பார். அதுக்கப்புறம் 1969 நவம்பர் 26ஆம் தேதி டெல்லி சென்ற போது முதலமைச்சர் பஞ்சாப் சென்று குரு நானக்கின் 500வது பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு ஜாலியன் வாலாபாக்கிற்கு சென்று தியாகிகளுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். பார்த்தீங்களா? இப்போ நம்ம குருநானக் கூட 500வது பிறந்தநாள் பஞ்சாபில் வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அங்கே போகிறார். 1969 நவம்பர் 26ஆம் தேதி டெல்லி போயிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் போய் இந்த மாதிரி குருநானக் கூட 500வது பிறந்தநாள் விழாவில் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜாலியன் வாலாபாக் அங்கே போய் இந்த மாதிரி தியாகிகளுக்கு வந்து, ஏன்னா அங்கே 1919 ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதியில் எல்லாம் இறந்துருப்பாங்கல்ல இந்த மாதிரி ஜாலியன் வாலாபாக் படுகொலையில், அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி அஞ்சலி செலுத்தி மலர் வளைய வச்சு மரியாதை வச்சுட்டு வந்துடுறாரு. அடுத்தது தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம். இதுவும் ரொம்ப முக்கியம். குடிசைகளை அடுக்குமாடி குடியிருப்புகளாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கோடு தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் 1970ஆம் ஆண்டு துவக்கப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியம். 1970 தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம், தமிழ்நாடு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு, TNSCB அப்படிம்பாங்க. ஓகேவா? இதையே கூட இந்த மாதிரி கொடுத்து கேட்டு விட்ருவாங்க. பார்த்து வச்சுக்கோங்க, அப்ரிவேஷன் பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு. ஓகேவா? TNSCB 1970 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்ற மேற்கோளோடு துவக்கப்பட்ட இந்த வாரியம் அடிப்படையில் வசதிகளோடு கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டியது. துவக்கத்தில் சென்னையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட இந்த திட்டம் படிப்படியாக தமிழ்நாட்டின் நகரமன்ற ஊர் பஞ்சாயத்து பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டது. குடிசை மாற்று திட்டத்துக்கு சட்ட அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது. பாருங்கள், குடிசை மாற்று திட்டத்துக்கு சட்ட அங்கீகாரமும் கொடுத்துட்றாங்க. இங்கே பாருங்கள், தமிழ்நாடு ஏரியாஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் கிளியரன்ஸ் ஆக்ட், இப்படி ஒரு ஆக்ட் சட்ட அங்கீகாரமே கொடுத்துட்றாங்க 1971. ஆக்சுவலாக 1971 வந்து சும்மா ஒரு போர்டை கொண்டு வராங்க, வாரியமாக கொண்டுட்டு வராங்க. 1971 பார்த்தீங்கன்னா அதுக்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்துட்றாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. குடிசை இல்லா தமிழகத்துக்கான முதல் முயற்சி தான் இந்த திட்டம் அப்படின்றாங்க. எந்த திட்டம்? தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம். குடிசையே இருக்கக்கூடாது தமிழ்நாட்டில் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வரணும்னா அது இந்த திட்டம் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருப்பாங்க. அதுவும் பெஸ்ட்டாக அவங்களுக்கு அமைஞ்சிருக்கும். ஓகேவா? சரி, அடுத்தது பாருங்கள். தமிழ்தாய் வாழ்த்து 1970 ஸ்டார்டிங்கில் பேராசிரியர் மனோன்மணியம் சுந்தரனார் இயற்றிய நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை கிளையிலொழுகும் அந்த பாடல் தமிழ்நாட்டின் அரசு விழாக்களிலும் பொது விழாக்களிலும் தொடக்க பாடலாக பாடப்படும் என்று முடிவு செய்யப்பட்டது. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இதுதான் வந்து தொடக்க பாடலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க. அதே மாதிரி நாமக்கல் கவிஞருக்கும் பாரதியின் நண்பன் பரளிசு நெல்லையப்பருக்கும் ஆயுட்காலம் அவங்க வாழ்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா உதவித்தொகை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து ஆர்டர் போட்டுருவார். ஓகேவா? அடுத்தது அதே மாதிரி தமிழ்நாடுன்னு பெயர் மாற்ற கோரி இந்த சங்கரலிங்கனார்னு ஒருத்தர் வந்து 76 நாள் உண்ணாவிரதம் இருந்து இறந்துருப்பார். அவரோட மனைவி செந்தியம்மாளுக்கும் அதுக்கப்புறம் நம்ம வாஞ்சிநாதன் வீர வாஞ்சியோட உறவினருக்கும் இந்த மாதிரி உதவித்தொகையை வந்து வழங்கியிருப்பாங்க 1970 பிப்ரவரியில். இதெல்லாம் ஓகேவா? இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, அடுத்து பாருங்கள். வெளிநாட்டு பயணம். முதலமைச்சர் கருணாநிதி வெளிநாடுகளின் அழைப்பை ஏற்று மனைவி தயாளு அம்மாளுடன் அரசாங்க அதிகாரிகள் சிலருடன் இங்கிலாந்து, பிரான்ஸு, மேற்கு ஜெர்மனி, அதுக்கப்புறம் சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். எப்போனா 1970 ஜூலை மாதத்தில். ஓகேவா? 1970 ஜூலை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பயணம் மேற்கொள்கிறார். யார் கூட? அவங்க மனைவி தயாளு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரசாங்க அதிகாரிகள் கொஞ்சம் பேர். அவங்க எல்லாத்துக்கூடையும் வந்து இந்த மாதிரி ஜெர்மனி, அதுக்கப்புறம் சுவிட்சர்லாந்து, இங்கிலாந்து, பிரான்ஸ் இந்த நாடுக்கெலாம் போகிறாரு. செல்லும் வழியில் முதலமைச்சர் ரோம் வாட்டிகன் சிட்டியில் போப்பாண்டவரை சந்திக்கிறார். பாருங்கள், இவர் வந்து போப்பாண்டவரை வந்து சந்திக்கிறார். அப்போது போப்பாண்டவர் விருந்தினருக்கு அவரே கையெழுத்திட்ட அமைதி செய்தியையும் ஒரு பதக்கத்தையும் வழங்கினார். போப்பாண்டவர் வந்து கலைஞர் கருணாநிதிக்கு என்ன பண்ணுறாரு? அவரே ஒரு அமைதி செய்தியையும் ஒரு பதக்கத்தையும் வந்து கொடுக்குறார். பிரான்ஸ் நாட்டின் தலைநகரான பாரிஸில் 3வது உலகத்தமிழ் மாநாட்டில் இந்தமாரி கலந்து இந்த மாதிரி துவக்க உரையாற்றுறார். யார்? நம்ம கலைஞர் கருணாநிதி. 1970 நடக்குமா 3ஆம் உலகத்தமிழ் மாநாடு. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர்
கலந்துக்கிட்டு உரையாற்றுறார். எங்கே? ஃப்ரான்ஸில். ஓகேவா? ஃப்ரான்ஸில் அதோட தலைநகர் என்னது? பாரிஸ். அங்கே தான் வந்து 3வது உலகத்தமிழ் மாநாடு நடக்கும். அங்கே வந்து இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்து கலந்துக்கிட்டு இந்த மாதிரி துவக்க உரையாற்றுறாரு. தமிழக முதல்வர் கருணாநிதி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வெளிநாட்டு பயணத்தை முடிச்சு கொண்டு 1970 ஜூலை 21 இந்த மாதிரி சென்னை திரும்பி வரார். ஓகேவா? அடுத்து பாருங்கள், சேலம் இரும்பாலை நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா 1966 முதல் உலகத்தமிழ் மாநாடு நடந்திருக்கும். 1968 2வது உலகத்தமிழ் மாநாடு நடந்திருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1970 3வது உலகத்தமிழ் மாநாடு இப்போ நடந்திருக்கும். ஓகேவா? நம்ம லைனாக தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். நம்ம முதலமைச்சர்கள் பட்டியல் நம்ம ஓனாக தானே பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். நம்ம பக்தவச்சலம் பீரியட்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று பார்த்துருப்போம். அதே மாதிரி 1968 அண்ணா இருந்திருப்பார். அண்ணாவோட பீரியடில் ஒரு தலைமை தாங்கியிருப்பார். அண்ணா வந்து இருந்திருப்பார். அதையும் பார்த்தாச்சு. இப்போ 3வதாக இவர். ஓகேவா? கலைஞர் கருணாநிதி அவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்து உரையாற்றிருப்பார் 3வது உலகத்தமிழ் மாநாட்டில் 1970. சரி, அடுத்து பாருங்கள், சேலம் இரும்பாலை. சேலம் இரும்பாலை திட்டமும் ஒரு பெருசு தான். ஓகேவா? அதுவும் ரொம்ப ரொம்ப எல்லோரும் கஷ்டப்பட்டு தான் கொண்டு வந்திருப்பாங்க. பாருங்கள், சேலம் இரும்பு தொழிற்சாலை தமிழ்நாட்டில் கனவு திட்டமாகும். இரும்பு தொழிற்சாலை தொழில்மயமாதலின் அடிப்படை அடையாளமாகும். அண்ணா முதலமைச்சராக இருந்தபோது சேலத்தில் இரும்பு தொழிற்சாலை கேட்டு எழுச்சி நாள் கொண்டாடி மத்திய அரசாங்கத்தின் கவனத்தை கவர்ந்தார். இந்த பாருங்கள், எழுச்சி நாளே தனியாக கொண்டாடி இந்த மாதிரி மத்திய அரசாங்கத்தோட கவனத்தை ஈர்த்திருக்கிறார். யாருன்னா நம்ம அண்ணா. கருணாநிதி முதலமைச்சரான பின் இந்திய பிரதமர் இந்திரா காந்தியை சந்தித்து இரும்பாலை கோரிக்கையை அந்த மாதிரி வந்து வலியுறுத்துறாரு. இரும்பாலை வந்து கண்டிப்பாக எங்களுக்கு சேலத்துக்கு வந்து வேணும், அதுவும் இந்த கஞ்சமலைன்ற பகுதியில் கண்டிப்பாக எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வலியுறுத்துறாரு. யார்? கலைஞர் கருணாநிதி இந்த இந்திய பிரதமர்கிட்ட போய் வலியுறுத்துறாரு. யார் அப்போ பிரதமராக இருந்திருப்பாங்க? இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக இருந்திருப்பாங்க. அவர்கிட்ட போய் இந்த மாதிரி வலியுறுத்துறாரு. தமிழ்நாட்டை ஒரு தொழில்மய பாதையில் வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கட்ராமன் மத்திய திட்டக்குழு உறுப்பினராக இருந்திருப்பார். இங்கே பாருங்கள், தமிழ்நாட்டை ஒரு தொழில்மயமாதல் பாதையில் நடைபோட விட்ட வெங்கட்ராமன் என்ன வந்திருப்பார்? மத்திய திட்டக்குழு உறுப்பினராக இருந்திருப்பார். 1970 மார்ச் 21 டெல்லியில் நடைபெற்ற முதலமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்ற முதலமைச்சர் கருணாநிதி சேலம் இரும்பு தொழிற்சாலையை சேலத்தில் அமைய வேண்டியதன் அவசியத்தை அடிக்கோடிட்டு காட்டினார். எந்த இடத்துல? 1970 மார்ச் மாதம் 21. ஓகேவா? 21 இந்த மாதிரி டெல்லியில் வந்து ஒரு மாநாடு நடக்குது. எல்லா முதலமைச்சருமே போய் கலந்துப்பாங்க. ஓகேவா? இப்போ 28 ஸ்டேட் இருக்குன்னா அந்த 28 ஸ்டேட்டும் வந்து 28 ஸ்டேட்டில் யார் யார் வந்து முதலமைச்சராக இருக்காங்களோ அவங்க எல்லாரும் அங்கே போய் கலந்துப்பாங்க அந்த முதலமைச்சர் மாநாட்டில். அப்போ வந்து 1970 மார்ச் 21 முதலமைச்சர்கள் மாநாடு நடக்குது. அப்போ இங்கே போய் சொல்கிறார் இந்த இரும்பாலையோட அவசியம் என்ன அப்படின்றத அந்த இடத்துல வந்து சொல்கிறார். மத்திய அரசு இந்த திட்டத்தை 4வது 5ஆண்டு திட்டத்தில் நிறைவேற்றி பாருங்கள். 4வது 5ஆண்டு திட்டத்தில் இதோட ஒப்புதல் வந்து கொடுக்குறாங்க. எதுக்கு? சேலம் இரும்பாலைக்கு. உருக்காலையை சேலத்துக்கு அருகாமையில் உள்ள கஞ்சமலையில் உள்ள கரிச்சம்பட்டியில் துவக்குவதுன்னு தமிழ்நாடு அரசு முடிவு செய்யுது. பாருங்கள், கஞ்சமலைன்னு நம்ம சொன்னோம், அதுக்கு பக்கத்தில் இருக்க எந்த பிளேஸ்ன்னு பாருங்கள், கரிச்சம்பட்டி. ஓகேவா? கஞ்சமலைக்கு பக்கத்தில் இருக்கிற கரிச்சம்பட்டியில் ஸ்டார்ட் பண்ணலான்னு தமிழக அரசு பிளான் பண்ணுறாங்க. அதற்கான அடிக்கல் நாட்டு விழா 1970 செப்டம்பர் மாதம் 18 கரிச்சம்பட்டியில் நடக்குது. இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. கரிச்சம்பட்டியில் நடக்குது. இந்திய பிரதமர் இந்திரா காந்தி சேலம் இரும்பாலையை துவக்கி வைக்கிறார். பாருங்கள், இந்திரா காந்தி அம்மையார் தான் வந்து இந்த சேலம் இரும்பாலையை வந்து துவக்கி வைக்கிறாரு. தமிழ்நாட்டு தொழில்மயமாதல் வரலாற்றில் இந்த உருக்காலை ஒரு முக்கிய மைல்கல் ஆகுது. இது வந்து உங்களுக்கே தெரியும். இப்போ சந்திராயன் 3 வந்து போயிருக்கும்ல, அது வந்து ஜூலை மாதம் 14 நினைக்கிறேன். எப்போ அப்படின்னா இந்த இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருப்பாங்க. அது வந்து இந்த எங்கேருந்து அந்த மெட்டல்லாம் செஞ்சுருப்பாங்கன்னா நம்ம சேலத்திலேருந்து தயாரித்த மெட்டல் தான். ஓகேவா? சேலத்திலேருந்து தயாரித்த மெட்டல் அந்த இரும்பை தான் வந்து சந்திராயன் 3க்கு வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அதில் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா அதிலே சொல்லியிருப்பாங்க, சேலத்திலேருந்து நாங்கள் வந்து இந்த இரும்பை வந்து தயாரிச்சிருக்கோம், ஸோ இது வந்து ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சேலம் இரும்பாலைக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. பேப்பரில் கூட அந்த நியூஸ் வந்திருக்கும். ஓகேவா? அந்தளவு வந்து அந்த இரும்பாலை வந்து ஒரு ரொம்ப முக்கியமானது. சரி, அடுத்து பாருங்கள், தேர்தல் கூட்டணிகள். முற்போக்கு கூட்டணி 1971 பொதுத் தேர்தலை சந்திக்க இந்திரா காந்தியும் அதுக்கப்புறம் கருணாநிதியும் ஒரு உடன்பாட்டுக்கு வந்தனர். அதாவது இந்திரா காங்கிரஸ் 10 நாடாளுமன்ற இடங்களில் மட்டுமே போட்டியிடுவதென்றும் தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு போட்டியிடுவதில்லை என்று முடிவாயிற்று. பாருங்கள் என்ன வராங்க, என்ன கான்செப்ட் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திரா காந்தியும் கருணாநிதியும் ஒரு உடன்பாட்டுக்கு வராங்க. என்ன உடன்பாடு அப்படின்னா, இந்திரா காங்கிரஸ் வந்து 10 நாடாளுமன்ற இடங்களில் மட்டும்தான் போட்டி போடுது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு வந்து சட்டப்பேரவைக்கு போட்டியிடுவதில்லை என்று முடிவாயிட்டு. தமிழ்நாடோட சட்டப்பேரவைக்கு இந்திரா காந்தி வந்து போட்டி போடலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதன்படி திமுக தலைமையில் இந்திரா காங்கிரஸ், அதுக்கப்புறம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, பிரஜா சோசியலிஸ்ட் கட்சி, தமிழரசு கழகம், முஸ்லீம் லீக்கு, ஃபார்வர்டு பிளாக்கு, இதெல்லாம் 7 கட்சி வந்து பார்த்திங்கன்னா முற்போக்கு கூட்டணி.
இந்த மாதிரி அமைக்கப்பட்டது. பாருங்கள், 7 கட்சியும் சேர்ந்து முற்போக்கு கூட்டணியாக அமைக்கிறாங்க. அடுத்தது தேசிய ஜனநாயக கூட்டணி. இது பாருங்கள், முற்போக்கு கூட்டணிக்கு எதிராக இந்திய காங்கிரஸ்லேருந்து பிரிந்து வந்து தனியாக அமைப்பு அல்லது ஸ்தாபன காங்கிரஸ், அதாவது காமராஜர், ஓகேவா, காமராஜர் அங்கே பாருங்கள், காமராஜர் அமைப்பு காங்கிரஸ் அப்படிம்பாங்க. அதான் இங்கே சொல்கிறாங்க, காமராஜர் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கிறார். யார்? நம்ம காமராஜர் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து அமைக்கிறாங்க. காமராஜரின் ஜென்ம விரோதியான ராஜாஜி இந்த கூட்டணியில் சேர்ந்தார். பாருங்கள், காமராஜரோட விரோதி வந்து பார்த்திங்கன்னா ராஜாஜி. ஏன்னா 2 பேர்த்துக்கு இடையில கொஞ்சம் ஒத்து வராத போயிடும். அதனால் அவரே பார்த்திங்கன்னா காமராஜர் கூட வந்து சேர்ந்துக்கிறாரு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமைப்பு காங்கிரஸ், சுதந்திர கட்சி, சம்யுக்த சோசியலிஸ்ட் கட்சி, ஜனசங்கம், அதுக்கப்புறம் குடியரசு கட்சி, உழைப்பாளர் கட்சி, கோவை விவசாயிகள் சங்கம், தமிழரசு கட்சி ஆகியவை இடம்பெற்றன. பாருங்கள், இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம காங்கிரஸில் வந்து பார்த்திங்கன்னா இடம்பெற்றுறாங்க. இந்த தேர்தலில் முற்போக்கு கூட்டணி மகத்தான வெற்றி பெற்றது. இது வந்து ஒரு வரலாறு காணாத வெற்றின்றாங்க. இப்போ இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா தோத்துடுறாங்க. யார்? நம்ம காமராஜரோட காங்கிரஸ் இருக்காங்கல்ல, அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா தோத்துடுறாங்க. அடுத்து பாருங்கள், பொது தேர்தல் 1971 முன்மாதிரி தேர்தல். 1970ஆம் ஆண்டு இந்திய அரசியல் ஒரு கொந்தளிப்பான ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த ஆண்டு இறுதியில் தான் மத்திய மாநில அரசியல் எதிர்பாராத திருப்பங்களில் நிறைய ஏற்படுது. காங்கிரஸும் 2ஆக பிளவுபடுது. அதாவது இந்திரா காங்கிரஸின் நாடாளுமன்ற பெரும்பான்மை குறைந்து சிறுபான்மை அரசாங்கம் ஆயிடுது. அதன் காரணமாக இந்திய பிரதமர் இந்திரா காந்தி கொண்டு வர நினைத்த மன்னர் மானிய ஒழிப்பு, வங்கிகளை நாட்டுடைமையாக்கல் போன்ற முற்போக்கு திட்டங்களை கொண்டு வருவதில் தடை ஏற்படுது. ஏன்னா 1971 மன்னர் மானிய ஒழிப்புலாம் கொண்டுட்டு வந்துருவாங்க. அப்படி கொண்டுட்டு வரத்துக்கு தடை ஏற்படுறாங்க. ஓகேவா? அது என்னென்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 1972 நடைபெற்ற வேண்டிய தேர்தலை முன்கூட்டியே நடத்த தீர்மானித்தார். யார்? நம்ம இந்திரா காந்தி அம்மையார் வந்து அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. அதன்படி 1970 டிசம்பர் 27 நாடாளுமன்றம் கலைச்சிட்டு தேர்தலை முன்னாடியே நடத்தணும்னு பிளான் பண்ணுறாங்க. தேர்தலை முன்கூட்டியே நடத்துவதற்காக நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது இதுவே முதல் முறைன்றாங்க. எப்போ? 1970. ஓகேவா? 1970 டிசம்பர் 27. 1971 பிப்ரவரி மாதம் நாடாளுமன்றம் தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்தது. தேர்தல் ஆணையமாக அறிவிச்சிருது. எப்போ? 1971 பிப்ரவரி மாதம் வந்து தேர்தல் வந்து நடக்க போகுது அப்படின்ட்டு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருது. அடுத்து பாருங்கள், முதலமைச்சர் கருணாநிதி இந்திய பிரதமர் இந்திரா காந்தியை முன்மாதிரியாக கொண்டு தமிழ்நாட்டு சட்டப்பேரவையை கலத்திவிட்டு நாடாளுமன்ற தேர்தலுடன் சேர்த்து ஓராண்டுக்கு முன்பாகவே தேர்தலை நடத்துவோம் என தீர்மானித்தார். பாருங்கள், இந்த மாதிரி இந்திரா காந்தி அம்மையாரை ஃபாலோ பண்ணி கலைஞரும் என்ன பண்ணுறாரு, தமிழ்நாடு சட்டப்பேரவை வந்து நம்ம கலைச்சிட்டு நாடாளுமன்ற தேர்தல் கூட சேர்த்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம சட்டமன்ற தேர்தலை நடத்தலாம் அப்படின்னு தீர்மானிக்கிறார். இதற்கான தீர்மானம் வந்து பார்த்திங்கன்னா, தீர்மானம் 1971 ஜனவரி 3 நடைபெற்ற திமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டது. அதன் பின் தமிழக சட்டப்பேரவையை கலைப்பதற்கான உத்தரவை ஆளுநர் பிறப்பித்தார். பாருங்கள், ஆளுநர் வந்து இந்த மாதிரி வந்து சட்டப்பேரவை கலைப்பதற்கான உத்தரவை பிறப்பிச்சிடுறாரு. பாருங்கள், இந்திரா காந்தி அம்மையாரை ஃபாலோ பண்ணி கலைஞரும் ஃபாலோ பண்ணுறாரு. ஓகேவா? அடுத்து பாருங்கள், தேர்தல் முடிவுகள். சட்டப்பேரவையோட தேர்தல் முடிவுகள் என்னென்னு பார்க்கலாம். மொத்த இடங்கள் தமிழ்நாட்டோட சட்டப்பேரவை 234. இதில் என்னென்னு பார்க்கலாம். திமுக வந்து பார்த்திங்கன்னா 203 இடத்துல போட்டி போடுறாங்க, 184 இடத்துல வெற்றி பெறுறாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 10 இடத்துல போட்டி போட்டு 8 இடத்துல வந்து வின் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஃபார்வர்டு பிளாக்கு 9 இடத்துல போட்டி போட்டு 7 இடத்துல வின் பண்ணுறாங்க. முஸ்லீம் லீக்கு 7 இடத்துல தான் போட்டி போடுறாங்க, அதுலேயும் 6 இடத்துல ஜெயிச்சிடுறாங்க. பிரஜா சோசியலிஸ்ட் கட்சி 4 இடத்துல போட்டி போடுறாங்க, 4மே வின் பண்ணிடுறாங்க. தமிழரசு கழகம், அதான் இந்த மாப்போ சிவஞானம் அப்படின்ற ஸ்டார்ட் பண்ணியிருப்பார்ல, அவர் கட்சி 2 இடத்துல போட்டி போடுது, ஒரு இடத்துல வந்து வின் பண்ணிடுறாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா இங்கே 235 வரும், இங்கே 210 வரும். ஓகேவா? சரி, பார்த்துக்கோங்க. அடுத்தது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்துக்கோங்க, தேசிய ஜனநாயக முன்னணி பாருங்கள், அமைப்பு காங்கிரஸ், இந்த காமராஜர் 194 இடத்துல வெறும் 15 இடம் தான் ஜெயிக்கிறாங்க. சுதந்திர கட்சி 19 இடத்துல நின்று 6 இடத்துல தான் வந்து வின் பண்ணுறாங்க. உழைப்பாளர் கட்சி 6 இடத்துல நின்று 6மே தோற்றுருது. சமீக்கு சோசியலிஸ்ட் கட்சியும் 2 இடத்துல நின்று 2 இடமே தோற்றுருது. குடியரசு கட்சி ஒரு இடத்துல நின்று அந்த ஒரு இடமும் தோற்று போயிடுது. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள், மற்ற கட்சிகள்லாம். ஓகேவா? இது வந்து தேசிய ஜனநாயக முன்னணி கூட்டணி. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா திமுக கூட்டணி, இவங்களாம் முற்போக்கு கூட்டணி. இவங்க தான் ஆக்சுவலாக வின் பண்ணுவாங்க. இந்த கூட்டணி தான் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இந்த கூட்டணி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த காமராஜர் கூட இருந்தவங்க இவங்க எல்லாமே தோற்று போயிடுவாங்க. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள், மற்ற கட்சிகளாக எது போட்டி போட்டது அப்படின்னா, இடது கம்யூனிஸ்ட் கட்சி 37 இடத்துல நின்று 37 இடமும் தோற்றுருவாங்க. ஜனசங்கம் அப்படின்ற ஒரு கட்சி, அதுவும் பார்த்திங்கன்னா 5 இடத்துல நின்று 5 இடமும் தோற்றுருவாங்க. சுயேட்சையாக நின்றவங்க மட்டும் 251 பேர். ஓகேவா? சுயேட்சையாக நின்றுருப்பாங்க 251 இடத்துல.
ஓகேவா, சுயாட்சியாக நின்றுருப்பாங்க, அவங்களும் தோற்றுருவாங்க. நீங்கள் கேட்கலாம் 234 தொகுதி தானே இருக்குது, எப்படி வந்து சுயாட்சி 251 வரும் அப்படின்னு கேட்கலாம். அதாவது ஒரு தொகுதியில் 2-3 பேர் கூட சுயாட்சியாக நின்றுருப்பாங்கல்ல, அப்போ அதுவும் கவுண்டிங்கில் நம்ம எடுத்து தானே ஆகணும். அதனால தான் 293 வரும். சரியா? சரி, அடுத்து பாருங்கள், நாடாளுமன்ற தேர்தலோட முடிவுகள். தமிழ்நாட்டில் நாடாளுமன்றத்துக்கு நடத்தப்பட்ட 39 தொகுதிகளுக்கான தேர்தல் முடிவுகள் இங்கே பாருங்கள். என்னென்னா, திமுக 23 இடத்துல 39 தொகுதியில் திமுகவே 23 இடம் ஜெயிச்சிருது. இந்திரா காங்கிரஸ் ஒரு 9 இடத்துல ஜெயிக்குது. கம்யூனிஸ்ட் கட்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இடம், முஸ்லீம் லீக் 1, ஃபார்வர்டு பிளாக் 1, அமைப்பு காங்கிரஸ் ஒரு இடத்துல ஜெயிச்சிருது. இது அப்படியே கூற்று காரணத்தில் வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. திமுக வந்து 1971 23 இடம் வின் பண்ணியிருப்பாங்க. காங்கிரஸ் வந்து 9 இடம், அதுக்கப்புறம் முஸ்லீம் லீக், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 4, முஸ்லீம் லீக் 1, ஃபார்வர்டு பிளாக் 1, அமைப்பு காங்கிரஸ் 1. ஓகேவா, இதெல்லாம் முக்கியம். ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது மதிப்பீடு. 1971 பொது தேர்தல் சமகால தமிழ்நாட்டு வரலாற்றில் புதிய பாதையை போட்டு கொடுத்த தேர்தல் ஆகும். இந்த தேர்தலில் இந்திரா காங்கிரஸும் திமுக காங்கிரஸும் கூட்டணி போட்டிருப்பாங்க, கூட்டு சேர்ந்திருப்பாங்க. இந்திரா காந்தியின் முற்போக்கு திட்டங்கள் மன்னர் மானிய ஒழிப்பும் 14 வங்கிகளை, பெரிய வங்கிகளை நாட்டுடைமையாக்கியதும் மக்களிடையே மிகுந்த செல்வாக்கையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருந்தது. ஏன்னா மன்னர் மானியம் ஒழிப்பும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட்டான சட்டம் தான், அந்த மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி 14 தேசிய வங்கிகளை வந்து இந்த மாதிரி வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, நாட்டுடைமையாக்கியிருப்பாங்க. அது எல்லாமே வந்து வரவேற்கத்தக்க விஷயம். ஓகேவா, அதே போன்று திமுக அதன் சாதனைகளை தமிழ்நாடு பெயர் மாற்றம், அதுக்கப்புறம் இருமொழி கொள்கை, சுயமரியாதை திருமண சட்டம், புகுமுக வகுப்பு வரை இலவச கல்வி, அதுக்கப்புறம் பேருந்து நாட்டுடைமையாக்குறது, இதுக்கப்புறம் நில உச்சவரம்பு திருத்த சட்டம், இந்த மாதிரி சாதனைகளை வந்து நம்ம திமுகவும் இங்கே கொண்டு வந்திருப்பாங்க. தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிரபலப்படுத்தப்பட்டன. இங்கே பாருங்கள், இது எல்லாம் தேர்தல் பிரச்சாரத்தப்போ இவங்களோட சாதனை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதே மாதிரி திமுகவோட மாநில சுயாட்சி கோரிக்கை என்னென்னா, உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்ற கோஷமும் மக்களை கவர்ந்தன. பாருங்கள், திமுகவோட மாநில சுயாட்சி கோரிக்கை உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் அப்படின்ற கோஷம் மக்களை வந்து ரொம்ப கவருது. தேர்தலை முன்கூட்டியே நடத்திய இந்திரா காந்தியும் கருணாநிதியும் கூட்டணி அமைத்து தேர்தலை எதிர்கொண்டது சிறந்த அரசியல் ராஜதந்திரம் அப்படின்றாங்க. இந்த கூட்டணி மத்திய மாநில அரசியல் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியது அப்படின்றாங்க. ஓகேவா, மத்திய மாநில அரசியலில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தினுச்சு அப்படின்றாங்க. அடுத்து பாருங்கள், தேசிய அரசியலில் இந்திரா காந்தியை எதிர்த்து கொண்டதால் ஓரம் கட்டப்பட்ட காமராஜரும் மத்திய மாநில அரசியலில் ஒதுக்கப்பட்ட ராஜாஜியும் ஒன்று சேர்ந்து சந்தர்ப்பவாத அரசியலின் உச்சகட்டமாக கருதப்பட்டது. இதன் விளைவாக காமராஜரும் ராஜாஜியும் மத்திய மாநில அரசியலிருந்து ஒதுக்கப்பட்டனர். இவர்களது பலவீனம் திமுகவின் பலமாயிற்று. பாருங்க, காமராஜரும் வந்து இந்திரா காந்தி அம்மாவுக்கு அகைன்ஸ்டாக மாறிட்டார், ராஜாஜியும் வந்து பார்த்தீங்கன்னா அகைன்ஸ்டாக மாறிட்டாங்க, வேறு வழி இல்லை. ஓகேவா, 2 பேரும் அப்போ அவங்க 2 பேரும் கூட்டணி போட்டாங்க. அவங்க 2 பேர் கூட்டணி போட்டது வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒதுக்கிடுறாங்க. அதாவது மத்திய அரசாங்கத்திலேருந்து மாநில அரசாங்கத்திலேருந்து இந்த மாதிரி ஒதுக்கி ஓரம் கட்டிடுறாங்க. ஓகேவா, இவங்க அவளோட பலவீனம் தான் வந்து திமுகவோட பலம் அப்படின்றாங்க. சைதாப்பேட்டை தொகுதியிலிருந்து வெற்றி பெற்ற கருணாநிதியும் பரங்கிமலை தொகுதியிலிருந்து வெற்றி பெற்ற எம்ஜிஆரும் தமிழ்நாட்டு அரசியலின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் சக்திகளாக உருவாக இந்த தேர்தல் முன்னறிவிப்பாக அமைந்தது. பாருங்கள், இவங்க 2 பேரும் வந்து தமிழ்நாட்டு அரசியலோட எதிர்காலத்தை தீர்மானிக்கிற சக்தியாக உருவாகிறதுக்கு இந்த தேர்தல் முன்னறிவிப்பு தான் வந்து இருந்துச்சு, அமைஞ்சிச்சு அப்படின்றாங்க. சுருக்கமாக சொல்லணுன்னா 1971 தேர்தல் தமிழ்நாட்டு வரலாற்றின் ஒரு திருப்பு முனையாகுன்றாங்க. ஓகேவா, சரி, அடுத்து பாருங்கள், கருணாநிதி ஆட்சி 1971 இப்போ ஜெயிச்சிட்டாரா, 71லேருந்து 1976 வரைக்கும் எப்படி அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், அமைச்சரவை. கருணாநிதி மீண்டும் முதலமைச்சராக 1971 மார்ச் மாதம் 5ஆம் தேதி பொறுப்பேற்கிறாரு. அவரது அமைச்சரவையில் இடம்பெற்றவர் யார்னா விஆர் நெடுஞ்செழியன், கல்வி வருவாய்த்துறை அமைச்சராக நெடுஞ்செழியன் வந்து பதவியேற்கிறாரு. ராஜாராம் அப்படின்றவர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சார்பாக வந்து பதவியேற்கிறார் அமைச்சராக. அன்பழகன் பொது சுகாதாரம் அமைச்சராக பங்கேற்கிறாரு. அன்பில் பி தர்மலிங்கம் வந்து விவசாயத்துறை அமைச்சராக வந்து பொறுப்பேற்கிறாரு. எஸ்.ஜே. சாதிக் பாஷா வந்து பொதுப்பணித்துறை அமைச்சர், அது ஆல்ரெடி அவர் அதான் இருந்திருப்பார், மறுபடியும் அதே இதை அவர் வச்சுக்கிறாரு. சத்தியவாணி முத்தம்மையார் இவங்க ஹரிஜன நலம், இதுக்கு முன்னாடி ஹரிஜன நலம் இருந்திருப்பாங்க, அதே மாதிரி இவங்க அதே கண்டினியூ பண்ணுறாங்க. எம் கண்ணப்பன் மத அறக்கட்டளைகள், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணப்பனை கொடுத்துட்றாங்க. எஸ் மாதவன் வந்து தொழிற்சாலைகள் துறை அமைச்சர் வந்து எஸ் மாதவனை கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் என்வி நடராஜன் பார்த்திங்கன்னா தொழிலாளர் நலத்துறை வந்து பார்த்திங்கன்னா என்வி நடராஜன், தொழிற்சாலைகள் வந்து எஸ் மாதவன். அந்த ஓபி ராமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மின்சாரத்துறை. ஓகேவா, ஓபி ராமனுக்கு வந்து மின்சாரத்துறை. சீபா ஆதித்தனாருக்கு கூட்டுறவு கோஆபரேட்டிவ் கொடுத்துட்றாங்க, கோஆபரேட்டிவ். எஸ் ராமச்சந்திரனுக்கு போக்குவரத்து கொடுத்துட்றாங்க. ஓகேவா, எஸ் ராமச்சந்திரன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், அவருக்கு போக்குவரத்து துறை வந்து கொடுத்துட்றாங்க. அடுத்து பாருங்கள், மாநில திட்டக்குழு.
1971ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் மாநில திட்டக்குழு வந்து பார்த்திங்க அப்படின்னா அமைச்சிருப்பாங்க. முதலமைச்சர் திட்டக்குழுவின் தலைவராகவும் தலைமைச் செயலர் நிலையில் உள்ள ஒருவர் இக்குழுவின் துணைத் தலைவராகவும் இருப்பார் என்று முடிவு செய்யப்பட்டது. பாருங்கள், மாநிலத்துக்குன்னு இந்தியாவிலேயே அமைக்கப்பட்டது எங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் திட்டக்குழு வந்து அமைச்சிருப்பாங்க. இதிலே சொல்லியிருப்பாங்க பாருங்கள். அப்போது தலைமைச் செயலராக இருந்த பி ராயப்பா திட்டக்குழுவின் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டார். ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் திட்டக்குழுவோட இந்த மாதிரி செயலராக இருந்திருப்பார்ல துணைத் தலைவர், திட்டக்குழுவோட துணைத் தலைவர் யார் அப்படின்னா இவர் தான். எங்கே அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு. ஓகேவா? இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் வந்து மாநில திட்டக்குழு அமைச்சிருப்பாங்க. மாநில திட்டக்குழுவோட தலைவர் யாருன்னா சிஎம்மு, துணைத் தலைவர் யார் அப்படின்னா ஏதாவது ஒரு செயலர், தலைமைச் செயலர் தான் வந்து துணைத் தலைவராக இருந்திருப்பார். அப்போ வந்து யார் வந்து தலைமைச் செயலராக வந்து இருந்திருப்பாங்கன்னா பி ராயப்பா. ஓகேவா? பி ராயப்பா இருந்திருப்பார். அவர் தான் துணைத் தலைவர். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கொஸ்டின் ஏரியா. ஓகேவா? இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்தியாவிலேயே இங்கே பாருங்கள், அந்த பாயிண்ட் இருக்குது. இந்தியாவிலேயே முதலாக தமிழ்நாட்டில் தான் மாநில திட்டக்குழு அமைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. பார்த்துக்கோங்க. பி ராயப்பா தான் வந்து முதல் துணைத் தலைவர். நம்ம வந்து துணைத் தலைவர் தான் கேட்பாங்க. தலைவர்னால் ஈஸியாக சிஎம் நீங்கள் போட்டு வந்துடுவீங்க. அப்போ யார் வந்து இதாக இருந்திருப்பாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ பி ராயப்பான்ற பேரை தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணிடுங்க. சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியம். மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், பிறந்தநாள் பரிசுகள், பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு திட்டம். இவர் வந்து ஒவ்வொரு பிறந்தநாள் வருது இல்லை, கலைஞர் கருணாநிதி அவர்களோட ஒவ்வொரு பிறந்த நாளைக்குமே ஒவ்வொரு செலிப்ரேஷன் ஏதாவது ஒன்று வந்து பண்ணியிருப்பார். என்னன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், முதலமைச்சர் கருணாநிதி அவரது பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்தினார். எடுத்துக்காட்டாக அவரது 48வது பிறந்த நாள் அன்று 1971 ஜூன் 3 தொழுநோய் பிச்சைக்காரர்களுக்கான மாவட்டங்களில் விடுதிகள், ஓகேவா, விடுதிகள் வந்து கட்டியிருப்பாங்க. அங்கு தங்கியிருந்தோருக்கு நல்ல உணவுகள் வழங்கப்பட்டது, தொழில் பயிற்சியும் அளிக்கப்பட்டது, மருத்துவ சிகிச்சை கொடுக்கப்பட்டது. இனி பிச்சை எடுக்காமல் வாழ முடியும் என்ற தன்னம்பிக்கை பெற்றோர், ஓகேவா, தன்னம்பிக்கை பெற்றோர் விடுதிகளிலிருந்தும் விடுவிக்கப்பட்டன. பாருங்கள், தன்னம்பிக்கை பெற்று பெற்றோர் விடுதிகளிலிருந்தும் பார்த்தீங்கன்னா வந்து விடுவிச்சிருக்கிறாங்க. ஓகேவா? அங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து கண்ணொளி வழங்கும் திட்டம். முதலமைச்சர் 49வது பிறந்தநாள் என்று கண்ணொளி வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் ஏழை எளியோருக்காக பெரிய அளவில் முகாம்கள் அமைக்கப்பட்டு கண் மருத்துவ நிபுணர்களால் கண் படல அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. பாருங்கள், அதாவது அந்த கேட்ராக்ட், ஓகேவா, கேட்ராக்ட் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. அதுதான் வந்து அந்த அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க. அந்த கண்ணுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த லேயரை வந்து இது பண்ணிடுவாங்க. ஓகேவா? அதை வந்து இது பண்ணிடுவாங்க. அதுக்காக தான் வந்து அந்த அறுவை சிகிச்சை, கண் படல் அறுவை சிகிச்சைன்னு சொல்லுவாங்க. அதை வந்து இவர் பண்ணியிருப்பார். ஓகேவா? யார் அப்படின்னா நம்மளோட கண்ணொளி வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்த கலைஞர் கருணாநிதி. அவர் தான் வந்து இந்த திட்டத்தை வந்து தொடங்கியிருப்பார். அடுத்தது, அறுவை சிகிச்சை செய்யப்பட்டோர் மருத்துவமனையில் ஓய்வு எடுத்துக்கொள்ளவும் அப்போது தேவைப்படும் சத்துணவை பெறவும் மூக்கு கண்ணாடியை போட்டுக்கொள்வதற்கும் உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. பாருங்கள், கண்ணாடியும் அவங்களே கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சத்துணவும் அவங்களே கொடுத்துருவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு தேவைப்படுறதையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து செஞ்சு தருவாங்க. அதை தான் வந்து இவங்க சொல்கிறாங்க. சரியா? இத்தகைய முகாம்கள் கிராமம் நகரம் என்று வேறுபாடு இல்லாமல் பல்லாயிரக்கணக்கான வசதியற்றோர் பயன்பெற்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணொளி வழங்கும் திட்டம் புரட்சிகரமான மனிதாபிமான திட்டமாகும் அப்படின்றாங்க. இந்த கண்ணொளி திட்டத்தை ஒரு மனிதாபிமான திட்டம் அப்படின்றாங்க. கைரிக்ஷா கையங்கம், ஓகேவா, கைரிக்ஷா கைங்கரியம். பாருங்கள், கருணாநிதியின் 50வது பிறந்த நாள் பரிசாக மனிதனை வைத்து மனிதன் இழுக்கும் மனிதாபிமானற்ற முறையை மாற்றி ஓகேவா, கை ரிக்ஷாக்களுக்கு பதில் சைக்கிள் ரிக்ஷாக்கள் வழங்கப்பட்டன. பாருங்கள், கையில் வச்சு இழுத்துட்டு போவாங்கள்ல, ஒருத்தரை உட்கார வச்சு கையில் உள்ள ஒருத்தர் நடுவில் நின்றுக்கிட்டு இந்த மாதிரி கையில் அப்படியே இழுத்துட்டு போவாங்க. அதை வந்து மாற்றி இந்த மாதிரி சைக்கிள் ரிக்ஷா திட்டம்னு ஒன்று வந்து கொண்டுட்டு வரார். ஓகேவா? சைக்கிள் ரிக்ஷா திட்டத்தை வந்து கொண்டு வராங்க. ஆயிரக்கணக்கான ரிக்ஷாக்கள் இழப்பீடு கொடுத்து வாங்கப்பட்டு இந்த மாதிரி அவற்றுக்கு பதிலாக அந்த கை ரிக்ஷாக்கள் தொழிலாளிகளுக்கு இலவசமாக கொடுக்குறாங்க. அந்த சைக்கிள் ரிக்ஷாவாக கொடுக்குறாங்க. யார் யாராங்க கை ரிக்ஷா வச்சுருக்காங்களோ அவங்களுக்குலாம் இலவச சைக்கிள் ரிக்ஷா வந்து கொடுக்குறாங்க. இதுவரை விலங்காக பயன்பட்டு வந்த கை ரிக்ஷா இழுத்தவர்கள் மனிதனாகப்பட்டார். பாருங்கள், எல்லாத்தையும் மனிதனாக மாற்றிடுறார். ஓகேவா? இது கருணாநிதி அறிமுகப்படுத்திய மற்றொரு மனிதாபிமான திட்டம் அப்படின்றாங்க. அடுத்தது பாருங்கள், ஊனமுற்றோருக்கு ஊன்றுகோல். கருணாநிதியின் 51வது பிறந்தநாள் என்று ஊனமுற்றோர் நல்வாழ்வுத்துறை திட்டம் வந்து பிறந்தது. அதுக்கப்புறம் மாமல்லபுரம் செல்லும் வழியில் உள்ள முட்டுக்காடு என்ற இடத்துல ஒரு தொழிற்சாலை நிறுவப்பட்டு அங்கு மாற்றுத்திறனாளிகளது அவர்களது திறமைகளுக்கு ஏற்ப தொழில் பயிற்சி அளிக்கப்பட்டது. பாருங்கள், மாற்றுத்திறனாளிகள் வந்து இப்போ ஒரு மாற்றுத்திறனாளினா சப்போஸ் பார்த்திங்கன்னா உடம்புல ஏதாவது ஒரு குறை இருக்குமா, அந்த குறையை வச்சு அவங்க எந்த வேலை செய்ய முடியும் அப்படின்றதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தொழில் பயிற்சி அளிக்கலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி தொழில் பயிற்சி நிறுவனம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கே அந்த மாற்றுத்திறனாளிக்கு அவங்களோட திறமைக்கு ஏற்ப
அதற்கேற்ப தொழில் பயிற்சி வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தின் பல்வேறு தொழிற்கூடங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்ற வகையில் தொழில் பயிற்சி அளிக்க உரிய வசதிகளும் செஞ்சு கொடுக்குறாங்க. ஆயிரக்கணக்கான ஊனமுற்றோருக்கு இலவச 3 சக்கர நாற்காலிகள் வழங்கப்பட்டன. பாருங்கள், இந்த மாதிரி இந்த நிறைய பேர் ஓகேவா, ஆயிரக்கணக்கானோருக்கு இந்த ஊனமுற்றோர் இருக்காங்கல்ல, நம்ம மாற்றுத்திறனாளிகள், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலவச 3 சக்கர நாற்காலிகள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா. அடுத்தது, ஊனமுற்ற சிறுவர்களுக்கென சிறப்பு பள்ளிகளும் திறக்கப்பட்டன. காது கேளாதவருக்கு காது கேட்கும் கருவிகளும் வழங்கப்படுது. பாருங்கள், அப்பயே வந்து காது கேட்காதவங்களுக்கு காது கேட்கும் கருவியெல்லாம் அப்பயே கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இதெல்லாம் வந்து ஒரு வரவேற்கத்தக்க விஷயம்தான். அடுத்தது பாருங்கள், கருணை இல்லங்கள். கருணாநிதியின் 52வது பிறந்தநாளை முன்னிட்டு சில நலத்திட்டங்கள் துவக்கப்பட்டன. அவற்றுள் சிறப்பிடம் பெற்றத்தக்கது கருணை இல்லங்கள் ஆகும். இந்த இல்லங்களில் ஆதரவற்ற சிறுவர் சிறுமியர் பராமரிக்கப்பட்டனர். ஆதரவற்ற சிறார்களுக்கு ஆதரவாக இருந்த இந்த இல்லங்கள் ஆலயங்களோடு இணைக்கப்பட்டு அவற்றுக்கான செலவினங்களையும் அரசும் ஆலய நிர்வாகமும் பகிர்ந்து கொண்டன. பாருங்கள், இதுக்கான செலவை கவர்மெண்ட்டும் ஆலய நிர்வாகமும் பகிர்ந்துக்கிறாங்க. ஆலய வருவாயின் ஒரு பகுதி ஆதரவற்ற மனித நாட்டிற்கு செலவிடப்பட்டது. பாருங்கள், ஆதரவற்ற ஒரு மனுஷனுங்களுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலய வருவாயோட அந்த வருவாயை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. அதாவது கோயிலில் வரக்கூடிய அந்த பணங்கள். ஓகேவா. நம்ம கோயில் உண்டி, அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா அந்த நிர்வாகத்தில் வரக்கூடிய பணம், இந்த எல்லா பணத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு பகுதியை நம்ம ஆதரவற்ற மனிதர்களுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. அதே மாதிரி மறுமணம் செய்து கொண்ட விதவைகளுக்கு 10,000 ஊக்கத்தொகையாக கொடுக்குறாங்க. எவ்வளவு? 10,000. பார்த்துக்கோங்க, இந்த அமௌண்ட்டை பார்த்துக்கோங்க. மறுமணம், ஓகேவா, மறுமணம் செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10,000 ரூபாய் ஊக்கத்தொகையாக கொடுக்குறாங்க. ஆதரவற்ற விதவை தாய்மார்களுக்கு தையல் இயந்திரங்கள் இலவசமாக வழங்குறாங்க. பாருங்கள், ஆதரவற்ற விதவைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தையல் இயந்திரம் வந்து இலவசமாக கொடுக்குறாங்க. இதுதான் இப்போ எந்த பேரில் கொடுத்துட்ருக்காங்க? சத்தியவாணி முத்து அம்மையார் அப்படின்ற ஒரு ஸ்கீமில் வந்து இதெல்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஓகேவா. சத்தியவாணி முத்து அம்மையார். ஓகேவா. இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. சரி, அடுத்து பாருங்கள், வயதான விதவை தாய்மார்களுக்கு முதியோர் உதவித்தொகை அளிக்கப்பட்டது. கலப்பு திருமண தம்பதியருக்கு குடும்ப நிதி திட்டம் வழங்கப்பட்டது. பாருங்கள், கலப்பு திருமணம், ஓகேவா, கம்யூனிட்டி கலப்பு திருமணம் தம்பதியருக்கு குடும்ப நிதி திட்டமாக இந்த மாதிரி வழங்குறாங்க. அடுத்தது பாருங்கள், இங்கே நதின்னு கொடுத்துருக்கோம், ஆக்சுவலாக நிதின்னு போட்டுக்கோங்க, ஸ்பெல் மிஸ்டேக் இதெல்லாம். ஓகேவா. சரி, அடுத்து பாருங்கள், கருணாநிதியின் வார்த்தைகளில் கூற வேண்டுமாயின் இத்தகைய மக்கள் பணிகள் சமுதாயத்தில் உள்ள மேடு பள்ளங்களை சமப்படுத்தவும், சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டு நம்பிக்கை இழந்தவர்களுக்கு வாழ்வளிக்கவும், மனிதாபிமான உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கவும் மேற்கொள்ளப்பட்டவையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. சரி, பாருங்கள், அடுத்து நில உச்சவரம்பு சட்டம். இதுவும் வந்து ஒரு முக்கியமானது, பார்த்து வச்சுக்கோங்க. நில சீர்திருத்தம் பொருளாதார சமத்துவ சமுதாயத்தை நோக்கி செல்வதற்கான துவக்கமாகும். தேச விடுதலை இயக்கத்தின் போது நில சீர்திருத்தம் சோசியலிஸ்ட் சமதர்ம சர்வோதய சமுதாயத்துக்கான அடிப்படை என்றும் பிரச்சாரம் வந்து செஞ்சுருக்கிறாங்க. ஓகேவா. நில சீர்திருத்தம் அப்படின்றது சோசியலிஸ்ட் சமதர்மத்துக்கு கீழே இந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அதை தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. இந்தியா விடுதலை பெற்ற பின் மத்திய அரசும் மாநில அரசுகளும் நில சீர்திருத்த திட்டங்களை நடைமுறைப்படுத்தியது. தமிழ்நாட்டில் காமராஜர் ஆட்சி காலத்தில் 1960ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நில உச்சவரம்பு சட்டத்தை ஏற்றிருப்பாங்க. எப்போ அப்படின்னா 1960 ஏப்ரல் மாதம். ஓகேவா. 1960 ஏப்ரல் மாதம் வந்து நில உச்சவரம்பு சட்டம் அப்படின்னு ஒரு சட்டத்தை காமராஜரோட ஆட்சி காலத்தில் வந்து அந்த சட்டத்தை ஏற்றிருப்பாங்க. ஆனால் இந்த திட்டத்தை பற்றி முன்கூட்டியே அறிந்த நிலச்சுவார்ந்தார்கள் தங்களது நிலங்களை உறவினர்கள் பெயரிலும் அறநிலையங்கள் மற்றும் கல்வி நிலையங்கள் பெயரிலும் பிரித்து பதிவு செய்து விட்டனர். பாருங்கள், அப்போயே வந்து இந்த சட்டம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களோட உறவினருக்கும், அதாவது நிலம் அதிகமாக வச்சுருக்காங்கல்ல, அவங்களாம் அவங்களோட உறவினரோட பேர்லையும் அதுக்கப்புறம் கல்வி இந்த மாதிரியோட இது பேர்லையும் இன்ஸ்டியூஷன் பேர்லையும் இந்த மாதிரி வந்து பதிவு பண்ணி இது பண்ணிடுவாங்க. ஓகேவா. அதன் விளைவாக அரசாங்கத்துக்கு கிடைத்த உபரி நிலம் வெறும் 16,300 ஏக்கர் மட்டுமே கிடைச்சிருக்கு அப்படின்றாங்க. கருணாநிதியோட ஆட்சி காலத்தில் 1970 பிப்ரவரி மாதம் நில உச்சவரம்பை 30 ஸ்டாண்ட்லேருந்து 15 ஏக்கரை குறைக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட பேரில் 30 ஏக்கர்லாம் கிடையாது, 15 ஏக்கருக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. ஓகேவா. அதன் விளைவாக பினாமி நிலப்பதிவுகள் நிறைய தவிர்த்துறாங்க. அதன் விளைவாக மொத்த உபரி நிலம் வந்து இந்த மாதிரி 1,08,068 ஏக்கர் வந்து மொத்த உபரி நிலம். அதில் அரசு கையகப்படுத்தினது பார்த்தீங்கன்னா 88,146 நிலம் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கர் நிலம் வந்து கவர்மெண்ட்டே கையகப்படுத்திடுறாங்க. ஓகேவா. எதுக்கு அப்படின்னா அதில் பாருங்கள், அரசாங்கத்துக்கு சொந்தமான அந்த உபரி நிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா 62,682. ஓகேவா. இந்த ஏக்கர் நிலம் வந்து நிலமற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஓகேவா. இந்த மாதிரி உபரி நிலம் 62,682 நிலமற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இதனால் 38,504 உழவர்கள் பயனடைந்தனர் அப்படின்றாங்க. பாருங்கள், 88,146 62,682 ஏக்கர் வந்து நிலமற்றவர்களுக்கு கொடுத்துட்றாங்க. 38,504 உழவர்கள் இதனால் வந்து பயனடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்றாங்க.
மதுவிலக்கு ஓகேவா, மதுவிலக்கை வந்து விளக்குறாங்க. இப்போ மதுவிலக்கு அப்படின்னா மது வந்து இருக்கக்கூடாது, அதுக்கு பேர் தான் மதுவிலக்கு. இப்போ மதுவிலக்கு வந்து மறுபடியும் கொண்டுட்டு வராங்க. ஓகேவா, மதுவிலக்குக்கு விலக்கு. ஓகேவா, இப்போ மதுவிலக்கு வந்து மது வந்து மறுபடியும் தயாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொண்டுட்டு வராங்க. இதுக்கு வந்து நிறைய பேர் எதிர்ப்பாங்க. ராஜாஜிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து எதிர்த்திருப்பார். நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கலைஞரை வந்து தனியாக சந்தித்து பேசுவாங்க. நீங்கள் பண்ணுறது தப்பு, நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நிறைய பேர் வந்து குடிச்சு ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்காங்க, நீங்கள் இந்த மதுவிலக்கை வந்து விளக்கக்கூடாது, மதுவிலக்கு வந்து அமலில் தான் இருக்கணும், நீங்கள் மறுபடியும் மதுவிலக்கை வந்து விளக்கிட்டீங்கன்னா மறுபடியும் எல்லாம் கலாச்சாரம் எல்லாம் காச ஆரம்பிச்சிருவாங்க, அது பெரிய இஷ்யூ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாஜி போய் சொல்லுவார். ஆனால் ராஜாஜியோட பேச்சை இவர் கேட்க மாட்டார், கலைஞர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்க மாட்டார். அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க பாருங்கள். ஏழை எளியோரின் ஏற்றத்துக்காக பல மக்கள் நலத்திட்டங்களை கொண்டு வந்த முதலமைச்சர் கருணாநிதி ஏழை எளிய குடும்ப பெண்கள் குடிகார கணவர்களின் கொடுமைகளுக்கு உள்ளாகி நிரந்தரமாக கண்ணீர் வடிப்பதற்கான மதுபான விற்பனையை அரசாங்கமே எடுத்துக்கொள்வதற்காக தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருந்த மதுவிலக்கை ரத்து செய்தார். பாருங்க, மதுவிலக்கை ரத்து செஞ்சுட்டார். இப்போ மறுபடியும் எல்லாமே மதுவெல்லாம் விற்பாங்க, கள்ளச்சாரம் எங்காசுவாங்க, இது எல்லாமே இது பண்ணுவாங்க. ஓகேவா, இங்கே பாருங்க, 1971-72 ஆண்டு வரவு செலவு திட்டத்தை சட்டப்பேரவையில் சமர்ப்பித்த போது 1971 ஆகஸ்ட் 30 தேதியிலிருந்து தமிழ்நாட்டில் மதுவிலக்கு கைவிடப்படும் என்ற அதிர்ச்சி அறிவிப்பை வெளியிட்டனர். எப்போ? 1971-72 வரவு செலவு பட்ஜெட் திட்டத்தில் இந்த மாதிரி சொல்கிறாங்க. அதன் பின் ராஜாஜியும் காயிதே மில்லத்தும் அவரது இல்லத்துக்கு சென்று இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தினர். பாருங்க, நம்ம சொன்னோம்ல, ராஜாஜியும் காயிதே மில்லத்தும் கலைஞர் கருணாநிதியோட வீட்டுக்கு போய் இந்த மாதிரி இந்த திட்டத்தை வந்து கைவிடுங்க, இந்த மதுவிலக்கை வந்து விளக்காதீங்க, அது வந்து அமல்லையே இருக்கட்டும், இந்த திட்டத்தை வந்து கைவிடுங்கன்னு சொல்லி இந்த மாதிரி சொல்கிறாங்க. தமிழக அரசின் நிதி நிலைமையை உத்தேசித்து சிறிது காலம் மதுவிலக்கு ஒத்திவைப்பது தேவைப்படுகிறது என்று அவர்களே விளக்கினார். இந்த மாதிரி நிதி பற்றாக்குறை, காசு இல்லாத இருக்குது தமிழ்நாட்டில், ஸோ இதை வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு மட்டும் இந்த மதுவிலக்கை வந்து நம்ம வந்து கேன்சல் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் மதுவிலக்கை வந்து நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கருணாநிதி வந்து சொல்கிறாரு. அதாவது நிதி நெருக்கடியை தீர்ப்பதற்காக மதுவிலக்கு தற்காலிகமாக தள்ளி போடப்படுகின்றதை அன்றி நிரந்தரமாக நீக்கப்படவில்லை என்றார். பாருங்கள், நிரந்தரமாக வந்து நீக்கலை, இது ஒரு கொஞ்ச நாளைக்கு மட்டும் தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, சரி, அடுத்து பாருங்கள், மதுவிலக்கு. ஓகேவா, மதுவிலக்கை விலக்கிக் கொள்வதற்காக முதலமைச்சர் கூறிய காரணம் என்னென்ன சொல்கிறாருன்னா, பாருங்கள், மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்றியதால் அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட நிதி நெருக்கடி, அதனால தான் மதுவிலக்கை வந்து விலக்கிக்கிறேன் அப்படின்றாரு. ஏன்னா இந்த நிதி நெருக்கடியால் நம்மக்கிட்ட காசு இல்லாமல் போயிடும், அதனால் வந்து நம்ம மதுவை கொண்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் காசு நம்ம வருவாய் வந்து நிறைய ஈட்டலாம்ல, அதனால் வந்து அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்து பாருங்கள், புதிதாக மதுவிலக்கை அமல் நடத்தும் மாநிலங்களுக்கு மத்திய அரசு மானியம் கொடுக்காமை. பாருங்கள், மத்திய அரசு வந்து மானியம் வந்து கொடுக்க மாட்டாங்க, அதையும் ஒரு ரீசனாக சொல்கிறாங்க. அண்டை மாநிலங்களில் மதுவிலக்கு இல்லாமை, பக்கத்து மாநிலங்கள் வந்து மதுவிலக்கு கிடையாது, அப்புறம் நம்ம ஸ்டேட்டில் மட்டும் எதுக்கு மதுவிலக்கு இருக்கணும் அப்படின்றாங்க. நெருப்பு வளையத்துக்குள் கொளுத்தப்படாத கற்பூரமாக தமிழ்நாடு எத்தனை நாளைக்கு தான் தன்னை பாதுகாத்து கொள்ள முடியும் என்று சட்டப்பேரவையில் கேட்டார் முதலமைச்சர். பாருங்கள், கருணாநிதி வந்து என்ன கேட்குறாரு, நெருப்பு வளையத்துக்குள்ளே கொளுத்தப்படாத கற்பூரமாக தமிழ்நாடு எத்தனை நாளைக்கு தான் இந்த மதுவிலக்கை வந்து வச்சுக்கிட்டே இருக்கும், எத்தனை நாளைக்கு தான் பாதுகாத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. ஓகேவா, எங்கள் சட்டப்பேரவையிலே கேட்குறாரு. இந்த கேள்விக்கு பதிலாக அண்ணாவின் லட்சிய கொள்கையில் ஒன்றான மதுவிலக்கு பலியிடப்பட்டது. பாருங்கள், அண்ணா தான் இந்த மதுவிலக்கு கொள்கையை வந்து கொண்டு வந்திருப்பார், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து இது பண்ணிடுவாங்க. ஓகேவா, இந்த மதுவிலக்கை வந்து விலக்கிடுவார் யார், நம்ம கலைஞர் கருணாநிதி. நிதி ஆதாரத்திற்காக மட்டும் மதுவிலக்கு கைவிடப்பட்டது என்று அறிவித்த முதலமைச்சர் கருணாநிதி அரசாங்க வருவாயை பெருக்கும் முயற்சியில் முழு மூச்சுடன் ஈடுபட்டார். முன்னமைய தமிழ்நாட்டில் திருச்சி, நெல்லிக்குப்பம் ஆகிய இடங்களில் சாராய தொழிற்சாலைகள் லாபகரமாக இயங்கி வந்தன. மதுவிலக்கு நீக்கப்பட்ட பின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கள்ளுக்கடைகளும் சாராய கடைகளும் திறக்கப்பட்டன. பாருங்கள், இந்த மதுவிலக்கை வந்து விலக்கின உடனே மதுவிலக்கு வேண்டாம், மதுவிலக்கை எடுத்துடலாம், மதுவெல்லாம் மறுபடியும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே பாருங்கள், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கள்ளுக்கடைகளும் சாராய கடைகளும் எல்லாம் வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க. தமிழ்நாட்டில் கல் சாராய கடைகளின் கதவுகள் தாராளமாக திறந்து விடப்பட்டன. ஒயன் பிராந்தி கடைகளில் அமோக விற்பனை. 1973 செப்டம்பர் மாதம் 1 தேதி முதல் கள்ளுக்கடைகள் மூடப்பட்டன. பாருங்கள், கள்ளுக்கடைகள்லாம் மூடிடுறாங்க, பீரு, ஒயனு, அதுக்கப்புறம் பிராந்தி, இந்த மாதிரி ஏகப்போக விற்பனைகள்லாம் வந்து அதிகமாகுது. எதிர்ப்புகளை பொருட்படுத்தாமல் 1971 ஆகஸ்ட் 30 தேதி மதுவிலக்குக்கு விடை கொடுக்கப்பட்டது. ஏழையின் சிரிப்பிலிருந்து இறைவன் வந்து விலகி கொண்டார்னு சொல்கிறாங்க. அண்ணா வழி சென்று முழு மதுவிலக்கை வெற்றிகரமாக நடத்தி காட்டி காங்கிரஸை விட கழகம் சிறந்தது என்பதை நிரூபித்து காட்டக்கூடிய அரிய வரலாற்று வாய்ப்பை கருணாநிதி வந்து இழந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, செய்யத்தக்க செயலை செய்யாமல் விட்ட கேட்டை செய்தார் அப்படின்றாங்க. ஓகேவா, பாருங்கள், அடுத்தது
அமெரிக்க பயணம். பாருங்கள், அமெரிக்க பயணம் 1971 நவம்பர் 8ஆம் தேதி முதலமைச்சர் கருணாநிதி அமெரிக்க அரசாங்கத்தின் அழைப்பை ஏற்று அமெரிக்கா போகிறாரு. அமெரிக்கா கூட அவர் போகும்போது அவர் கூட முரசொலி மாறன் வந்து போகிறாரு. அவர் நிதித்துறை செயலர் வெங்கட்ரமணன், கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் வெங்கடகிரிசாமி ஆகியோரும் இந்த மாதிரி அமெரிக்கா போகிறாங்க. வாஷிங்டனில் முதலமைச்சர் அமெரிக்க அரசாங்கம் உயர்மட்ட அதிகாரிகளை சந்தித்து பேசுகிறாரு. உலகிலேயே பெரிய பெல்டஸ்வில்லி அப்படின்ற விவசாய பண்ணையை பார்வையிடுறார். யாருன்னா நம்ம கலைஞர் கருணாநிதி என்ன பண்ணுறாரு, உலகிலேயே மிகப்பெரிய விவசாய பண்ணை என்னன்னா பெல்டஸ்வில்லி அப்படின்ற அந்த பிளேஸை வந்து பார்வையிடுறாரு. கென்னடி முனையில் உள்ள ராக்கெட் தளத்துக்கு போகிறாரு. எங்கே? கென்னடி முனை அப்படின்ற ஒரு பிளேஸில் இருக்கிற ராக்கெட் தளத்துக்கு போகிறாரு. ஓகேவா? ஆர்லாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு சிறப்பு விருந்து வந்து பார்த்திங்கன்னா அளிக்கிறாங்க. ஓகேவா? என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள் கொடுத்துருப்பாங்க. டிஸ்னி லேண்டையும் பார்க்குறாரு. இங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள், டிஸ்னி லேண்டையும் பார்க்குறாரு. கென்னடி முனையில் உள்ள ராக்கெட் ஏவுகணத்துக்கும் போகிறாரு. ஆர்லாண்டோவில் உள்ள அவருக்கு சிறப்பு விருந்தில் வந்து கலந்துக்கிறார். ஓகேவா? ஆர்லாண்டோவில் சிறப்பு விருந்தினராக வந்து கலந்துக்கிறாரு. சிக்காகோவில் பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுக்குறாரு. கண் அறுவை சிகிச்சை முடிஞ்சதுக்கப்புறம் சென்னை திரும்பி வராரு. நவம்பர் 14 to 18 அவருக்கு வந்து கண் அறுவை சிகிச்சை முடியுது. கண் அறுவை சிகிச்சை முடிஞ்சதுக்கப்புறம் அவர் வந்து சென்னை வந்து திரும்புகிறாரு. கருணாநிதி அமெரிக்காவில் இருந்தபோது பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் மோகன்ராஜ் வந்து வெற்றி பெற்றார். ஓகேவா? பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வந்து ஜெயிச்சிருது. திமுக வேட்பாளராக யார் இருக்காங்கன்னா மோகன்ராஜ் அப்படின்றவர் இந்த மாதிரி நின்று ஜெயிச்சிடுறார் பொள்ளாச்சி தொகுதியில். அடுத்து பாருங்கள், இந்த சிம்சன் பிரச்சனை. இந்த சிம்சன் கம்பெனி தொழிலாளர்கள்லாம் நிறைய ஆர்ப்பாட்டம் பண்ணி அது ஒரு பெரிய இஷ்யூவாக போயிட்டுருக்கும். அதையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுமூகமாக முடிப்பாங்க. என்னன்னு பாருங்கள், 1972ஆம் ஆண்டு துவக்கத்தில் சென்னை சிம்சன் கம்பெனி தொழிலாளர்களிடையே தொழிலாளர் சங்கத் தலைவர் பற்றிய சர்ச்சை எழுந்தது. தொழிலாளர் சங்கத் தலைவர் யாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு பெரிய சர்ச்சை எழும்புது. அப்போ திமுகவை சேர்ந்த சங்கத் தலைவர் காட்டூர் கோபால் மாற்றப்பட வேண்டும் என்று ஒரு பகுதி தொழிலாளர்கள் விரும்பினர். ஏன்னா இந்த திமுகவை சேர்ந்த சங்கத் தலைவர் யாருன்னா காட்டூர் கோபால். அவர் தான் இந்த சிம்சன் கம்பெனியோட தொழிலாளர்கள் சங்க தலைவராக இருப்பார். அந்த காட்டூர் கோபாலை வந்து இந்த மாதிரி மாற்றணும், அவர் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை பண்ணுவாங்க. இந்த பிரச்சனையில் மத்திய தொழிலாளர் நல அமைச்சராக இருந்த காடில்கர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு தொழில் அமைச்சரை டெல்லிக்கு வந்து அனுப்பி வைங்க, நான் அந்த பிரச்சனைக்கு வந்து நான் தீர்வு காண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்பார். யார்? நம்ம மத்திய தொழில்துறை அமைச்சர் காடில்கர் வந்து சொல்லுவார், தமிழ்நாட்டில் இருக்கிற தொழில்துறை அமைச்சரை நீங்கள் டெல்லிக்கு அனுப்புங்க, இந்த பிரச்சனையை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு கேட்பார். ஆனால் மாநில பிரச்சனையில் மத்திய அமைச்சர் வந்து தலையிடக்கூடாது. ஓகேவா? மாநில பிரச்சனையில் மத்திய அரசு நீங்கள் ஏன் தலையிடுறீங்க அப்படின்னு சொல்லி கருணாநிதி வந்து நம்ம மாநில அமைச்சரை டெல்லிக்கு அனுப்ப மாட்டார். ஓகேவா? அதை வந்து மறுத்துடுவார். அதன் பின் 1972 ஜனவரி 10ஆம் தேதி சிம்சன் பிரச்சனை பற்றி தொழிற்சங்க தலைவர்களுடன் முதலமைச்சர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு உடன்பாடு போடுறார். என்னது? தொழிலாளர்கள் திரும்பவும் பணிக்கு திரும்பினர். இந்த மாதிரி முதலமைச்சர் போய் பேசி இந்த மாதிரி ஒரு உடன்பாடு போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து தொழிற்சங்க தலைவர்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மறுபடியும் வந்து வேலைக்கு போகிறாங்க. தொழிலாளர்கள்லாம் மறுபடியும் பணிக்கு போகிறாங்க. சிம்சன் பிரச்சனைக்கு மத்திய அமைச்சர்கள் மோகன் குமாரமங்கலமும் சிபி சுப்பிரமணியம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி சிம்சன் பிரச்சனைக்கு பிறகும் இவர்கள் இந்திரா காங்கிரஸும் திமுகவுக்கும் இடையே உள்ள உறவு பாதிக்கப்படும் வகையில் நடந்து கொண்டார்கள் அப்படின்னு கருணாநிதி சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். சிம்சன் பிரச்சனைக்கு மத்திய அமைச்சர்கள் மோகன் குமாரமங்கலமும் சிபி சுப்பிரமணியமும் தான் காரணம், அவங்களால தான் பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி சிம்சன் பிரச்சனைக்கு பிறகும் அவர்கள் இந்திரா காங்கிரஸ் திமுகவுக்கும் இடையே உள்ள உறவு பாதிக்கப்படும் வகையில் அவங்க நடந்துக்கிட்டாங்க. யார்? இந்த மோகன் குமாரமங்கலமும் சி சுப்பிரமணியமும். இந்த இந்திரா காங்கிரஸ்னால் நம்மளுக்கு தெரியும், நம்ம மேலிடத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ். ஓகேவா? 1971 ஜெயிச்சிருப்பாங்கல்ல காங்கிரஸ், அவங்களுக்கும் நம்ம கருணாநிதிக்கும் ஓகேவா நம்ம திமுகவுக்கும் இடையில இருக்க கூட்டணி வந்து இந்த மாதிரி பாதிக்கப்படும். ஓகேவா? அந்த பாதிக்க ஏற்படுத்துறதுக்கு தான் இவங்க 2 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்கள், திமுக பிளவுபட்டது. எம்ஜிஆர் உயர்த்திய போர்க்கொடி திமுக பிளவுபட்டது. பாருங்கள், எம்ஜிஆரின் சினிமா செல்வாக்கை குறைக்கும் வகையில் கருணாநிதி அவரது மகன் மூகா முத்துவை அவரே கதை வசனம் எழுதி படத்தில் நடிக்க வைத்தார். பாருங்கள், அவரோட பையன் நம்ம பார்த்தோம்ல, ஓகேவா, பத்மாவதிக்கு பிறந்தவங்க, ஓகேவா, மூகா முத்துன்றவங்க. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா மூகா முத்து வந்து நம்ம கலைஞரே வந்து படம் வந்து நடிக்க வைக்கிறாரு. எம்ஜிஆர் மாதிரி நீயும் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். பாருங்கள், முத்துவும் எம்ஜிஆரை போன்ற நடிகளாக்கினார். அதே மாதிரி கருணாநிதியின் தீவிர ஆதரவாளர்கள் எம்ஜிஆர் ரசிகர் மன்றங்களை முத்து
ரசிகர்கள் மன்றங்களாக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். பாருங்கள், எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தை வந்து முத்து ரசிகர் மன்றமாக மாற்றுறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்காரு. எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தினர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிளர்ந்து எழுவுறாங்க. ஓகேவா, முத்து ரசிகர் மன்றங்கள் கலைக்கப்பட்டன. பாருங்கள், முத்து ரசிகர்கள் மன்றங்கள் இருக்குல்ல, அதை வந்து கிளச்சிடுறாங்க. காற்று எந்த பக்கம் வீசுகிறது என்பதை கண்ட எம்ஜிஆர் அரசியல் சதுரங்காட்டத்தில் அவரது காயை சாதுரியமாக நகர்த்தினார். பாருங்க, எம்ஜிஆர் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறாரு, அரசியலுக்குள்ளே நுழைய பார்க்குறாரு. திமுக பொறுப்பாளர் என்ற முறையில் கழக கணக்கில் உள்ள முரண்பாடுகள் பற்றி விளக்கம் கேட்குறாரு. யார்? நம்ம எம்ஜிஆர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திமுகவோட கழக பொறுப்பாளராக இருக்கிறார். அப்போ போய் இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன யார் யாருக்கு செலவு பண்ணீங்க, வரவு செலவு கணக்கெலாம் கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போய் வரவு செலவு கணக்கு கேட்குறாரு. அப்போ திமுகவோட உயர் மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரை ஊழல் பரவிவிட்டதாக வெளிப்படையாக பேசுகிறார். யார்? நம்ம எம்ஜிஆர் வந்து திமுக வந்து உயர் மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரை ஃபுல்லாக ஊழல்லையே நீங்கள் வந்து இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக எம்ஜிஆர் வந்து பேசுகிறாரு. திமுக அமைச்சர்களும் உறவினர்களும் சொத்து கணக்கை வெளியிட வேண்டும் என்று கோரினார். பாருங்கள், உடனே என்ன பண்ணுறாரு எம்ஜிஆர், இந்த மாதிரி வந்து எம்ஜி ராமச்சந்திரன் நம்ம சொல்லுவோம்ல, அவர் உடனே என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி திமுக அமைச்சர்களும் உறவினர்களும் உங்களோட சொத்து கணக்கை வந்து நீங்கள் உடனே ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யார்? நம்ம எம்ஜிஆர் வந்து சொல்கிறாரு. அடுத்து பாருங்கள், புதிய கட்சி, அதாவது அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதான் வந்து புதிய கட்சிம்பாங்க. இது பாருங்கள் என்னன்ட்டு. அக்டோபர், ஓகேவா, 1972 அக்டோபர் 2ஆம் தேதி சென்னை லாய்ட்ஸ், ஓகேவா, லாய்ட்ஸ் காலனியில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் எம்ஜிஆர் திமுகவை நேரடியாக தாக்கி பேசினார். பாருங்கள், எம்ஜிஆர் வந்து ஸ்ட்ரைட்டாகவே பேசுகிறார், திமுகவை பற்றி இந்த மாதிரி பேசுகிறாரு. இவரது பேச்சு கழகத்துக்குள் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. திமுக கழகத்துக்குள்ளே கொந்தளிப்பை ஏற்படுத்துது. கழகத்தின் செயற்குழு கூடி தலைமை கழக பொருளாளர் வந்து எம்ஜிஆர் கழக கட்டுப்பாடுகளை மீறியதாகவும் கழகத்துக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில், ஓகேவா, களங்கம் ஏற்படும் வகையில் செயல்பட்டு வந்தமைக்காகவும் அவரை கழக பொறுப்பாளர் பொறுப்பிலிருந்தும் மன்ற கழகத்தின் சாதாரண உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் தற்காலிகமாக விலக்குவதற்கான தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. பாருங்கள், எம்ஜிஆருக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. நீ வந்து திமுக கழக பொறுப்பாளராக இருக்கிறனால தானே இவ்வளோ பேசிகிட்டு இருக்க, நீ இனிமேல் அந்த பதவியில் இருக்கக்கூடாது, நீ இனிமேல் அந்த பதவிக்கு வந்து சரிவிட்டு வர மாட்டேன்னு சொல்லி உங்கள்கிட்ட அந்த பதவியை பிடுங்க போகிறேன்னு சொல்லி இந்த மாதிரி தீர்மானத்தை நிறைவேற்றிடுறாங்க. அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி இந்த மாதிரி வந்து கழகத்தோட அனைத்து பொறுப்புகள், சாதாரண உறுப்பினர் கூட நீ கிடையாது, எல்லா பதவியிலேருந்து உன்னை தூக்குறோம் அப்படின்னு சொல்லி உங்களை வந்து தற்காலிகமாக விலக்கி வைப்பதற்கான தீர்மானத்தை இந்த மாதிரி நிறைவேற்றிடுறாங்க. அதன் பின் விளக்கம் கேட்டு எம்ஜிஆருக்கு கடிதம் அனுப்பப்படுது. பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து விளக்கம் கேட்டு எம்ஜிஆருக்கு கடிதம் அனுப்புகிறாங்க. எம்ஜிஆர் மன்னிப்பு கேட்காமையால் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். பாருங்கள், எம்ஜிஆர் வந்து மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க, ஆனால் வந்து இவர் எதுவும் மன்னிப்பு கேட்கல. அதனால் எம்ஜிஆரை வந்து கட்சியிலேருந்து தூக்கிடுறாங்க. 1972 அக்டோபர் மாதம் ஆக்சுவலாக 17ஆம் தேதி வரணும். ஓகேவா, அக்டோபர் 17 தான் வரணும், இங்கே 18 கொடுத்துருக்காங்க, நீங்கள் ரெண்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா, 1972 அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி நீங்கள் கொடுத்துருக்காங்க, நீங்கள் இதையே பார்த்துக்கோங்க. எம்ஜிஆர் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற புதிய கட்சியை துவக்குவதற்காக அறிவித்தார். அண்ணாவின் உருவம் பொறிக்கப்பட்ட கருப்பு சிவப்பு நிற கொடியை முடிவு செய்யப்பட்டது. பாருங்கள், கொடியும் இது பண்ணிட்டார், கருப்பு சிவப்பு நிற கொடியை வந்து முடிவு செய்யப்பட்டது. பார்த்தீங்களா, 1972 அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி இந்த மாதிரி நான் வந்து அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சியை துவங்க தான் வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அறிவிச்சிருவார். அடுத்தது புரட்சி தலைவர். புது கட்சி துவக்கப்பட்ட உடனேயே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் KA கிருஷ்ணசாமி, SD சோமசுந்தரம், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் காளிமுத்து, 3 ஆதி, அதுக்கப்புறம் SM துரைராஜ், கவிஞர் முத்துராமலிங்கம், அதுக்கப்புறம் கவிஞர்னா காமராசன், நாஞ்சில் மனோகரன் ஆகியோர் அந்த கட்சியோடு இணைந்தனர். பாருங்கள், இவர் கட்சி ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொன்ன உடனே இவங்க எல்லாரும் இவர் பக்கம் வந்துட்டாங்க. KA கிருஷ்ணசாமி கட்சி அமைப்பாளர் ஆகிட்டார். ஆயிரக்கணக்கானோர் கட்சி கிளைகள் தமிழ்நாடு எங்கும் துவக்கப்பட்ட. பாருங்கள், ஆயிரக்கணக்கான கட்சி கிளைகள் வந்து தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கட்சியில் சேர்ந்துடுறாங்க. ஓகேவா, ஆனால் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் சேர்ந்துடுறாங்க. புரட்சி நடிகராக இருந்தவர் புரட்சி தலைவர் ஆகிட்டார். இப்போ ஓகேவா, புரட்சி நடிகராக இருந்த எம்ஜிஆர் இப்போ புரட்சி தலைவர் ஆகிட்டார். அடுத்து பாருங்கள், புகார் பட்டியல். எம்ஜிஆர் திமுகவை விட்டு வெளியேறி புது கட்சி துவங்கிய பின் அவரும் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் கல்யாண சுந்தரமும் சேர்ந்து 1974 நவம்பர் 4ஆம் தேதி ஆளுநர் KK ஷாவை சந்தித்து திமுக அமைச்சர்கள் மீதான ஊழல் புகார்களை உள்ளடக்கிய மனுவை கொடுத்தனர். பாருங்கள், இந்த மாதிரி திமுக அமைச்சர்கள் மேலே வந்து இந்த மாதிரி புகார் பெட்டிஷன் வந்து போடுறாங்க. யாருக்கிட்ட? நம்ம இவங்கக்கிட்ட, ஆளுநர்கிட்ட போய் எம்ஜிஆரும் அதுக்கப்புறம் கல்யாண சுந்தரமும்,
இந்த மாதிரி போய் ஆளுநர் அப்போ யாராக இருந்திருக்காங்க 1972 கே ஷா இருந்திருக்காரு. சந்தித்து இந்த மாதிரி இவங்ககிட்ட போய் கொடுக்குறாங்க. ஓகேவா, இவங்ககிட்ட என்னன்னு கொடுக்குறாங்க, இந்த மாதிரி திமுக அமைச்சர்கள் வந்து ஊழலில் வந்து ஈடுபட்டுருக்கிறாங்கன்னு சொல்லி ஊழலோட புகார்களை என்னென்ன ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு புகார்களோட மனுவை கொடுக்குறாங்க. அதன் பின் இவர்கள் டெல்லி சென்று குடியரசுத் தலைவர் வி கிரியை சந்தித்து தனித்தனியாக ஊழல் புகார்களை வந்து பட்டியல் போட்டு கொடுக்குறாங்க. கருணாநிதி அமைச்சரவை மீது எம்ஜிஆர் வந்து ஒரு 32 புகாரையும் கல்யாண சுந்தரம் ஒரு 20 புகார்களையும் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, குடியரசுத் தலைவர் இந்த புகார் மனுக்களை பிரதமர் இந்திரா காந்திக்கு முறைப்படி அனுப்புகிறார். இந்த மாதிரி நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி கருணாநிதி மேலே வந்து நிறையா வந்து ஊழல் புகார்லாம் வந்துட்டுருக்கு, ஸோ நீங்கள் என்ன அதுன்னு பார்த்து சொல்லுங்கன்னு குடியரசுத் தலைவர் வந்து நம்ம பிரதமருக்கு வந்து அனுப்புகிறார். குடியரசுத் தலைவர் இந்த புகார் மனுக்களை இந்திரா காந்திக்கு முறைப்படி அனுப்பி வைத்தார். பிரதமர் அந்த புகார் மனுக்களை முதலமைச்சர் கருணாநிதிக்கு அனுப்பி விளக்கம் கேட்குறாங்க. இந்த மாதிரி உங்கள் மேலே இவ்வளோ ஊழல் புகார் வந்திருக்குப்பா, நீங்கள் வந்து எங்களுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லி கருணாநிதி கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு ஒவ்வொன்றா வந்து பார்த்தீங்கன்னா கருணாநிதி வந்து விளக்கம் அனுப்பிச்சிட்டு இருக்கிறார். பாருங்கள், முதலமைச்சரும் ஒவ்வொரு புகாருக்கும் விளக்கம் அளித்து பதில் அனுப்பினார். 1972 இறுதியில் தமிழ்நாட்டு அரசியல் வானில் ஊழல் புகார் மேகங்களாக மிகுதியாக காணப்பட்டதுன்றாங்க. எப்போ 1972 இறுதியில் ஏகப்பட்ட ஊழல் புகார்கள் வந்து நிறையா போயிருக்கு அப்படின்றாங்க. பாருங்கள், 2 அவைகள் 2 தீர்மானங்கள். இங்கே பாருங்கள், 1972 டிசம்பர் 2 தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றில் கரைபடிந்த நாளாகும்ன்றாங்க. சட்டப்பேரவை கூடியவுடன் எம்ஜிஆர் எழுந்து அமைச்சரவை மக்களின் நம்பிக்கையை இழந்து விட்டதால் இனியும் பதவியில் நீடிப்பது சரியல்ல என்றார். சபாநாயகர் மதியழகன் சட்டசபையை கலைத்துவிட்டு மறுதேர்தலை நடத்துங்கள் என்று கூறி சபையை டிசம்பர் 2 தள்ளி வைத்தார். பாருங்கள், சபாநாயகர் என்ன சொல்கிறாரு, எல்லாம் வந்து ஓகே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே, ஆனால் வந்து இப்போ வந்து சட்டசபையை வந்து கலைச்சிட்டு இந்த மாதிரி வந்து மறுதேர்தல் வந்து நடத்துங்க அப்படின்றார். யாருக்கிட்ட? எம்ஜிஆர் கிட்ட. எம்ஜிஆர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி அமைச்சரவை வந்து மக்களோட நம்பிக்கையை வந்து இழந்துருச்சு, இதுக்கு மேலேயும் பதவியில் நீடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம், இதெல்லாம் சரியே இல்லை அப்படின்னோடனே சபாநாயகர் வந்து இது சொல்கிறாரு. யார் அப்போ சபாநாயகராக இருந்திருப்பார்? மதியழகன் வந்து சபாநாயகராக இருந்திருக்கிறாரு. இந்த மாதிரி சட்டசபையை கலைச்சிட்டு மறுதேர்தல் வந்து நடத்துங்க அப்படின்னு சொல்லி டிசம்பர் 2 சபையை வந்து தள்ளி வைக்கிறார். திமுகவும் தோழமை கட்சிகளை சேர்ந்த 185 உறுப்பினர்களும் கையெழுத்திட்டு சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தனர். பாருங்கள், சபாநாயகர் வந்து இவங்க பேச்சு, எம்ஜிஆரோட பேச்சை கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி அதனால் வந்து ஒரு 185 உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டு சபாநாயகருக்கு எதிராகவே வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராங்க. இந்த தீர்மானத்தை விவாதிப்பதற்காக 1972 டிசம்பர் 2 சட்டப்பேரவை வந்து கூடுது. சட்டப்பேரவை கூடினதுக்கு அப்புறம் நம்பிக்கையில்லா தீர்மானமும் அமைச்சரவை மீதான நம்பிக்கையில்லா தீர்மானமும், ஓகேவா, நம்ம சபாநாயகர் மேலேயும் நம்பிக்கையில்லா தீர்மானம், அமைச்சரவை மேலேயும் நம்பிக்கையில்லா தீர்மானம், ரெண்டுமே வந்து விவாதத்துக்கு எடுத்துக்கொள்கிறாங்க. ஓகேவா, விவாதத்திற்கு வேண்டும் என்று திமுகவின் ஆற்காட்டு வீரராமசாமி, பாருங்கள், திமுகவில் இருக்கக்கூடிய ஆற்காட்டு வீரசாமியும் அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்ஜிஆரும் வற்புறுத்துறாங்க. இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி வந்து கொண்டு வாங்க, நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வாங்கன்னு சொல்லி இவங்க 2 பேர் வற்புறுத்துறாங்க. அவை வந்து ரெண்டா உடையுது. ஒரு பிரிவுக்கு வந்து எம்ஜிஆர் ஆதரவாளர்கள் சபாநாயகர் மதியழகனும், மற்றொரு பிரிவுக்கு திமுக ஆதரவாளர் துணை சபாநாயகர் சீனிவாசனும் தலைமை தாங்கினர். பார்த்தீங்களா, ஒரு பிரிவில் வந்து இந்த மாதிரி எம்ஜிஆர் ஆதரவாளர் சபாநாயகர் வந்து எம்ஜிஆர் ஆதரவாளர்களுக்கு எல்லாம் சபாநாயகர் மதியழகன் வந்து தலைமை தாங்குறாரு. மற்றொரு பிரிவுக்கு திமுக ஆதரவாளர் துணை சபாநாயகர் வந்து யாருன்னா சீனிவாசன், அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திமுக பிரிவுக்கு வந்து தலைமை தாங்குறாங்க. 2 தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டதா 2 சபாநாயகர்களும் முறைப்படி அறிவித்தனர். 2 தீர்மானமுமே நிறைவேறிடுது. அதனால் சபை செத்து விட்டதுன்னு சொல்லி எம்ஜிஆர் வந்து வெளியேறிடுறார். ஓகேவா, சபையே செத்து போச்சு, இதுக்கு மேலே நான் இங்கேருந்து இன்னும் வந்து புரோஜனம் கிடையாது, நான் வந்து வெளியே போகிறேன் அப்படின்ட்டு எம்ஜிஆர் வந்து வெளியே போயிடுவார். அடுத்து பாருங்கள், 2 பெரும் விழாக்கள். கருணாநிதி அரசாங்கம் தமிழர், ஓகேவா, அதுக்கப்புறம் தமிழர் வரலாறு, கலை, கலாச்சாரம் ஆகியவற்றுக்கு துவக்கத்திலிருந்தே முன்னுரிமை கொடுத்து வந்தது. அந்த வகையில் அதன் ஆட்சி காலத்தில் 2 பெரும் விழாக்கள் விமர்சையுடன் கொண்டாடியது. முதலாவது 1972 தமிழ் புத்தாண்டு அன்று தஞ்சையில் ராஜராஜ சோழன் திரை சிறப்பு விழா ஆகும். பாருங்கள், ராஜராஜன் சோழனோட சிலையை வந்து திறப்பு விழா நடத்தியிருக்கிறாங்க. எப்போனா 1972 தஞ்சாவூரில். ஓகேவா, அடுத்து பாருங்கள், விழாவுக்கு நெடுஞ்செழியன் தலைமை தாங்க முதலமைச்சர் ராஜராஜ சோழன் சிலையை திறந்து வைக்க குன்றக்குடி அடிகளார், மாப்போ சிவஞானம் ஆகியோர் உரையாற்றினர். பாருங்கள், இந்த மாதிரி சிலையை வந்து ஓப்பன் பண்ணி வச்சதுக்கப்புறம் குன்றக்குடி அடிகளார், மாப்போ சிவஞானம்லாம் வந்து அவங்க வந்து ஸ்பீச் கொடுக்குறாங்க, உரையாற்றுறாங்க. அன்னைக்கு இரவு பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு நைட்டில் அவ்வை டி.கே. சண்முகத்தோட ராஜராஜ சோழன் நாடகமும் நடக்குது. எப்போ? 1972. அடுத்த பெரிய விழா வந்து பார்த்திங்கன்னா பூம்புகாரில் நடத்துகிறாங்க. ஏப்ரல் 17 1972
இந்த மாதிரி 2 நாள் விழா வந்து நடக்குது. அந்த பெரு விழாவப்போ கலைக்கூடம், கருத்தரங்கம், பட்டிமன்றம், கவியரங்கம், இன்னிசை போன்ற நிகழ்ச்சிகள்லாம் வந்து நடக்குது. சென்னை உலகத்தமிழ் மாநாடு எந்த அளவிற்கு விழாக்கோலம் கொண்டு வந்து நடைபெற்றதோ அதே மாதிரியே 5 லட்சம் மக்கள்கள் வந்து ஊர்வலத்திலையும் 2 நாள் விழாவிலையும் 10 லட்சம் மக்களும் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கருணாநிதி வந்து பதிவு செய்கிறார் இந்த இடத்துல. ஓகேவா? நம்ம உலகத்தமிழ் மாநாடுலாம் எப்படி நடக்குதோ அதை விட வந்து பார்த்திங்கன்னா 5 லட்சம் மக்கள் வந்து ஊர்வலத்திலையும் கலந்துக்கிட்டாங்க. 2 நாள் விழாவில் 10 லட்சம் மக்கள் கலந்துக்கிட்டதா வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கருணாநிதி வந்து சொல்கிறாரு. அடுத்து பாருங்கள், திண்டுக்கல் தொகுதியில் ஒரு இடைத்தேர்தல் 1973 மே 20 நடைபெற்ற திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் தமிழ்நாடு அரசியலில் நிகழ்வதற்கான ஒரு அடிப்படை மாற்றத்துக்கான முன்னறிவிப்பு இருந்தது. அது என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி திண்டுக்கல் தொகுதி திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜாங்கம் அகால மரணம் அடைந்ததால் அங்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. யார்? ராஜாங்கன்றவர் வந்து திமுக நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் வந்து இறந்துட்டார். அதனால் அங்கே இடைத்தேர்தல் நடக்குது. இந்த தேர்தலில் 2 கட்சிகளும் கௌரவ பிரச்சனையாக இருக்குது. அதிமுகவும் நம்ம திமுகவும் பார்த்திங்கன்னா வந்து ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருக்குது, எதிரெதிராக இருக்கிறாங்க. அப்போ அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் துவக்கப்பட்ட பின் எம்ஜிஆர் சந்தித்த முதல் தேர்தல் இது. அவரது கட்சி வேட்பாளரான வழக்குரைஞர் மாயதேவரை தோற்கடிக்க திமுக அமைச்சர்கள் திண்டுக்கல்லில் முகாமிட்டு தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். மாயதேவரை எதிர்த்து திமுக வேட்பாளர் பொன் முத்துராமலிங்கம் போட்டியிட்டார். பாருங்கள், திமுகவை வந்து இந்த மாதிரி திமுகலேருந்து யார் போட்டிடுறாங்க அப்படின்னா பொன் முத்துராமலிங்கம் அப்படின்றவர் இந்த மாயத்தேவர் எதிர்த்து போட்டிடுறாரு. மாயத்தேவர் வந்து யார் பக்கம்? நம்ம எம்ஜிஆர் பக்கம். அதாவது அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட சார்பாக மாயத்தேவர் வந்து நிற்கிறாரு, திமுக சார்பாக பொன் முத்துராமலிங்கம் நிற்கிறாரு. ஆனால் 1,67,434 வாக்கு வித்தியாசத்தில் திமுக வேட்பாளரை தோக்கடிச்சிடுறாரு. காமராஜரின் அமைப்பு காங்கிரஸ் 2வது இடத்தை பிடிக்குது. இந்திரா காங்கிரஸ் வேட்பாளரும் சுயேட்சை வேட்பாளரும் டெபாசிட்டை இழந்தனர். திண்டுக்கல் இடைத்தேர்தல் எம்ஜிஆரின் செல்வாக்கையும் அதிமுகவின் வியத்தகு வளர்ச்சியையும் எடுத்துக்காட்டுவதாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், திமுக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தோத்துடுறாங்க. யார்? மாயத்தேவர் வந்து 1,67,434 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிடுறாரு. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள். திண்டுக்கல் தேர்தலுக்கு பின் நடைபெற்ற கோயம்புத்தூர், பாண்டிச்சேரி இடைத்தேர்தல்களிலும் திமுக சரிவை சந்தித்தது. இந்த காலகட்டத்தில் தான் கருணாநிதிக்கு கட் அவுட் வைக்கும் கலாச்சாரமும் சுவரொட்டி விளம்பரமும் தனிநபர் வழிபாடும் கட்டவிழ்த்து விடப்பட்டன. சரிவை சரிக்கப்பட்ட சுய விளம்பரம் தேவைப்படுகிறது. பாருங்கள், சரிவை வந்து சரிக்கட்ட இந்த மாதிரி சுய விளம்பரம் தேவைப்படுது. சுய விளம்பரம் தன்னம்பிக்கையின்மையின் வெளிப்பாடாகுன்றாங்க. கரெக்டு தான். இப்போ வந்து நம்பிக்கை இல்லைன்னா நம்ம வந்து விளம்பரம் படுத்தினா தான் எல்லாத்துக்கிட்டையும் வந்து தெரியும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. சுய விளம்பரன்றது தன்னம்பிக்கையின்மையோட வெளிப்பாடுன்றாங்க. அண்ணா மேம்பாலம் பாருங்கள், மேம்பாலம் வந்து நிறையா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு வந்து பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ என்னென்ன பேர் வைக்கணுமோ அதை வச்சுருப்பாங்க. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், அண்ணா மேம்பாலம் 1973 ஜூலை 17 தமிழக முதலமைச்சர் மு கருணாநிதி திறந்து வைத்தார். இத்திறப்பு விழா அமைச்சர் ரா நெடுஞ்செழியன் முன்னிலை வகிக்க அமைச்சர் சாதிக் பாஷா தலைமையில் முதலமைச்சர் திறந்து வைத்தார். பாருங்கள், அமைச்சர் சாதிக் பாஷா தலைமையில் முதலமைச்சர் வந்து ஓப்பன் பண்ணுறாரு. எப்போ? அண்ணா மேம்பாலம் 1973. ஜெமினி மேம்பாலம்ன்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டு அண்ணா மேம்பாலம் என்று அழைக்கப்படும் இந்த பாலத்தோட நீளம் பாருங்கள், இதுக்கு முன்னாடி ஜெமினி மேம்பாலம் தான் இருந்திருக்கு. அதை தான் வந்து அண்ணா மேம்பாலம் மாற்றுறாங்க. இதெல்லாம் கொஸ்டின் ஏரியா. ஸோ இதெல்லாம் நல்லா வந்து படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஜெமினி மேம்பாலம்ன்ற பேர் அண்ணா மேம்பாலம்னு சொல்லி மாற்றுறாங்க. ஓகேவா? சரி, இது பாருங்கள், 1250 அடி நீளம், அகலம் வந்து 48 அடி. சென்னை அண்ணா சாலையில் ஜெமினி சந்திப்பில் கட்டப்பட்டுள்ள இந்த மேம்பாலத்துக்கு 66 லட்சம் செலவில் 21 மாதத்தில் கட்டி முடிக்கிறாங்க. எத்தனை? 66 லட்சம். ஓகேவா? 66 lakhs, 66 லட்சம். ஓகேவா? 66 லட்சம் 21 மாதங்கள். ஓகேவா? 21 மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா 21 மந்தில் முடிக்கிறாங்க. தமிழ்நாட்டின் முதன்முறையாக சென்னை மாநகரின் நெரிசலை குறைக்கவும், ஓகேவா, சென்னை மாநகரோட நெரிசலை குறைக்கவும் புதிய எழில் சேர்க்கவும் போக்குவரத்து வசதியை பெருக்கவும் மேற்கொள்ளப்பட்ட முதல் முயற்சினா அது இதுதான்றாங்க. அண்ணா மேம்பாலம் திறக்கப்பட்ட பின் மர்மலாங் பாலம், மறைமலை அடிகளார் பாலம் என்றும், அடையாறு பாலம் திருவிக்கா பாலம் என்றும், வாலஜா பாலம் காயிதே மில்லத் பாலம் என்றும், வெலிங்டன் பாலம் பெரியார் பாலம் என்றும், ஆல்மிட்டன் பாலம் அம்பேத்கர் பாலம் என்றும் பெயர் மாற்றம் செய்யப்படுது. பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? எந்தெந்த பாலத்தோட பேர் என்னென்ன மாற்றிருக்காங்கன்றதை பார்த்துக்கோங்க. பாருங்கள், மர்மலாங் பாலம்ன்றது மறைமலை அடிகளார் பாலம்னு வருது. ஓகேவா? இங்கேயும் வருது, இங்கேயும் வருது, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அடையாறு பாலம் திருவிக்கா பாலம். பாருங்கள், அடையாறு பாலம் திருவிக்கா பாலமாக மாறிடுது. வாலஜா பாலம் காயிதே மில்லத்து பாலமாக மாறிடுது. வாலஜா பாலம் காயிதே மில்லத்து. வெலிங்டன் பாலம் பெரியார் பாலமாக மாறிடுது. சரியா? அதே மாதிரி ஆல்மில்டன் பாலம் வந்து அம்பேத்கர். ஓகேவா? ஆல்மில்டன் பாலம் அம்பேத்கர் பாலமாக வந்து இந்த மாதிரி பேரெல்லாம் மாற்றிடுறாங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து முப்பெரும் விழா
1973 மே 12 கருணாநிதி அரசாங்கம் திருநெல்வேலியில் முப்பெரும் விழா எடுத்தது. திருநெல்வேலியில் ஒரு விழா எடுக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சுப்பிரமணிய பாரதியாரோட பிறந்த நாள் வளர்ந்த எட்டயபுரத்தில் அவரோட வீடு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நினைவு கூடமாக மாற்றணும். ரெண்டாவது என்ன அப்படின்னா கப்பலோட்டி தமிழன் வஉசி இருக்கார்ல, அவருக்கு சிலை எடுக்கணும். அதுக்கப்புறம் மூணாவதாக பார்த்தீங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சியில் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோட்டை கட்டி அந்த கோட்டையை திறப்பு விழா பண்ணணும். இந்த 3 இது பார்த்தீங்க அப்படின்னா நடக்குது. ஓகேவா, இது 3ஐ பார்த்து வச்சுக்கோங்க. அதான் முப்பெரு விழான்றாங்க. அடுத்து பாருங்கள், மாநில சுயாட்சி தீர்மானம். திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்ட பின் திமுக சுயாட்சி கொள்கையை கெட்டியாக பிடித்து கொண்டது. அண்ணா அதற்கு உணர்ச்சி உருவம் கொடுத்தார். ஓகேவா, அவருக்கு பின் முதலமைச்சரான கருணாநிதி சுயாட்சி கொள்கையை அரசாங்க தீர்மானமாக்கினார். 1967 திமுக தேர்தல் அறிக்கையில் மாநில உரிமைகள் பாதுகாக்கப்படவும் பொருளாதார வளம் இந்தியா முழுவதும் ஒரே சீராக அமைவதற்கும் எஞ்சிய அதிகாரங்களில் மாநிலங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு இதை வந்து கொண்டு வராரு. எஞ்சிய அதிகாரன்றது மாநிலங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்கணும், மத்திய அரசுக்கிட்ட நீங்கள் வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து அடிக்கோடிட்டு காட்டுறாரு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எஞ்சிய அதிகாரத்தை மாநிலங்களுக்கு நீங்கள் வந்து தரணும், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நீங்கள் திருத்தணும் அப்படின்ற திருத்த வேண்டிய அவசியத்தை அவர் அடிக்கோடிட்டு காட்டுறாரு. அதற்கேற்ப 1974 ஏப்ரல் 16 இந்தியாவிலேயே முதலாக மாநில சுயாட்சி தீர்மானத்தை கருணாநிதி அரசாங்கம் நிறைவேற்றியது. பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, இங்கே பிளாக் கலர்லேயே கொடுத்துட்டான், அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா, பாருங்கள், இந்தியாவிலேயே முதல்ல மாநில சுயாட்சி தீர்மானம் எங்கே வந்து யாரோட அரசாங்கத்தில் வந்து நிறைவேற்றிருப்பாங்கன்னா கருணாநிதி அரசாங்கம் தான் வந்து நிறைவேற்றிருப்பாங்க. எப்போனா 1974 ஏப்ரல் மாதம் 16. ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1974 ஏப்ரல் மாதம் 16. அடுத்து பாருங்கள், கச்சத்தீவு பிரச்சனை. இந்த கச்சத்தீவும் வந்து பார்த்திங்கன்னா இலங்கை கொடுத்துருப்பாங்க, அதை ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. எவ்வளோ தூரம் இலங்கைக்கு எவ்வளோ தூரம் நமக்கு அப்படின்ற மாதிரிலாம் நிறையா பிரிச்சிருப்பாங்க. பாருங்கள், கச்சத்தீவு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே முட்டை வடிவத்தில் உள்ள ஒரு சிறிய தீவு. இதன் பரப்பளவு வந்து 280 ஏக்கர். ஓகேவா, கச்சத்தீவோட பரப்பளவு 280 ஏக்கர். இந்த தீவு ராமேஸ்வரத்துலேருந்து 18 கிலோமீட்டர் தொலைவிலையும் யாழ்ப்பாணத்துலேருந்து 70 கிலோமீட்டர் தூரத்துலையும் இருக்குது. கச்சம் என்றால் ஆமை. பாருங்கள், கச்சம் அப்படின்னா ஆமை. அந்த பகுதியில் வந்து பச்சை கலர் ஆமைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். எனவே அது வந்து பச்சை தீவு அப்படின்னு சொல்லி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவே நாளடைவில் என்ன மாறிடுச்சுன்னா கச்சத்தீவுன்னு சொல்லி கச்சத்தீவுன்னு ஆயிடுச்சு. ஓகேவா, பச்சைத்தீவுன்ற பேர் கச்சத்தீவுன்னு ஆயிடுச்சு. இந்த தீவில் ஓகேவா, இந்த தீவில் குடிநீர் வசதியெலாம் எதுவுமே இல்லாததுனால இது வந்து தரிசு நிலமாக தான் இருக்கும். ஓகேவா, இந்த தீவின் வடகிழக்கு கடற்கரையில் ஒரு பழைய தேவாலயமும் ஒன்று இருக்குது. ஒவ்வொரு ஆண்டு மார்ச் மாதத்திலும் நடைபெறும் விழாவில் கலந்து கொள்ள இந்தியாவிலிருந்தும் இலங்கையிலிருந்தும் யாத்ரீகர்கள் அங்கு சென்று வந்தனர். மீனவர்கள் இளைப்பாற இந்த தீவை பயன்படுத்தி வந்தனன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த தேவாலயத்துக்கு இலங்கையிலேருந்தும் போவாங்க, இந்தியாவிலேருந்தும் போவாங்க அப்படின்றாங்க. யாத்ரீகர்கள்லாம் அங்கே போயிட்டு வருவாங்க அப்படின்றாங்க. கச்சத்தீவு யாருக்கு சொந்தம் என்பது பற்றிய பிரச்சனை இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே இருந்து வந்தது. 2 நாடுகளும் தங்கள் நிலைப்பாட்டை நிலைநாட்ட வரலாற்று தொடர்பான ஆவணங்களை ஆதாரமாக காட்டின. 6 ஆண்டு கால அரசியல் மற்றும் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் 1974 மற்றும் 76 ஆண்டுகளில் இந்தியாவும் இலங்கையும் கச்சத்தீவு பற்றிய உடன்படிக்கையை செய்து கொண்டன. அந்த ஒப்பந்தம் மூலமாக வந்து கச்சத்தீவு பிரச்சனையை சுமூகமாக தீர்த்துடுறாங்க. ஏன் அப்படின்னா இந்திரா காந்தி வந்து இந்திய பிரதமராக இருக்கும்போது செய்து கொள்ளப்பட்ட கச்சத்தீவு ஒப்பந்தங்களின்படி கச்சத்தீவு இலங்கைகிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. ஓகேவா, கச்சத்தீவு இலங்கைகிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்க் ஜலசந்தியிலையும் பார்க் வளைகுடாவிலையும் இந்தியா இலங்கை கடல் எல்லைகள் வரையறுக்கப்பட்டன. பார்த்தீங்களா, இந்த பார்க் நீர் சந்தின்னு சொல்லுவோம்ல, அந்த பார்க் நீர் ஜலசந்தியிலையும் பார்க் வளைகுடாவிலையும் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் உள்ள கடல் எல்லைகளை இந்த மாதிரி வரையறுத்திருக்கிறாங்க. கச்சத்தீவின் மேற்கு கடற்கரையில் 1 மைல் பரப்பளவுக்கு உட்பட்ட கடற்பகுதி இலங்கையை சேர்ந்ததுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, அதாவது அந்த எல்லைக்குள்ளே இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய மீனவர்கள்லாம் மீன் பிடிக்கக்கூடாது. அதாவது அந்த கச்சத்தீவோட மேற்கு கடற்கரையில் 1 மைல் கிலோமீட்டருக்கு 1 மைல் பரப்பளவுக்கு, ஓகேவா, 1 மைல் பரப்பளவுக்கு இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு சொந்தம். கச்சத்தீவு இவங்களுக்கு இலங்கைக்கு சொந்தம். அங்கே வந்து இந்தியர்கள் போய் மீன் பிடிக்கக்கூடாது. இந்திய யாத்ரீகர்களோ மீனவர்களோ கச்சத்தீவுக்கு செல்ல இலங்கை அரசாங்கத்திடமிருந்து முன் அனுமதியோ அல்லது விசாவோ தேவையில்லை. பாருங்கள், இலங்கையிட்டிருந்து முன் அனுமதியோ விசாவோ தேவை கிடையாதுன்றாங்க. அதாவது இந்திய மீனவர்கள் அங்கே சென்று ஓய்வு எடுக்கலாம், வலைகளை உலர்த்தி கொள்ளலாம், அதுக்கப்புறம் ஆண்டுதோறும் நடைபெறும் புனித அந்தோனியர் விழாவிலையும் கலந்துக்கலாம் அப்படின்றாங்க. ஓகேவா, ஆனால் மீன் மட்டும் முடிக்கக்கூடாது அப்படின்றாங்க. புரியுதா என்ன சொல்ல வராங்கன்னு? அடுத்து பாருங்கள்,
இந்தியா கச்சத்தீவு பற்றிய ஒப்பந்தங்களை தமிழ்நாட்டு அரசாங்கம் கலந்து கொள்ளாமல் தன்னிச்சையாக செய்து கொண்டது. கச்சத்தீவு 1948ஆம் ஆண்டிலிருந்து சென்னை ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டின் தாலுகாக்களில் ஒன்றாக இருந்தது. பாருங்கள், தமிழ்நாட்டோட தாலுகாக்களில் தான் ஒன்றாக இருக்குது கச்சத்தீவு. ஆனால் தமிழ்நாட்டுக்கு பகுதியை இந்தியா இந்த தமிழக அரசின் சம்மதத்தை பெறாமல் இலங்கைக்கு கொடுத்ததை அப்போதிருந்த திமுக அரசும் அதற்கு பின் வந்த அண்ணா திமுக அரசும் ஏற்றுக்கொள்ளவில்லை. பாருங்கள், திமுக அரசும் ஏற்றுக்கல, அண்ணா திமுக அரசும் ஏற்றுக்கல அப்படின்றாங்க. நடைமுறையில் தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்கரை பகுதிக்குள் சென்று விடுவதால் விரும்பத்தகாத நிகழ்ச்சிகள் நடந்து விடுகின்றன. பாருங்கள், இலங்கை கரைக்குள்ளே வந்து தமிழ்நாட்டு மீனவர்கள் அது எப்போனா நடைமுறைனா இப்போ இருக்கக்கூடியதில் ஓகேவா, தற்காலத்தில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இலங்கைக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்காரங்க மீன் பிடிக்க போகிறாங்க. அப்போ அங்கே வந்து மாட்டிக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் எங்களோட எல்லைக்குள்ளே நீங்கள் வந்து மீன் பிடிச்சிட்ருங்கன்னு சொல்லி அங்கே இலங்கையில் இருக்கக்கூடியவங்க பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்துட்டு தான் இருக்குது. அதான் இங்கே சொல்கிறாங்க, மீன்பிடிப்பு பிரச்சனைகள் கச்சத்தீவு பிரச்சனையை ஆக்கப்பட்டு அரசியலாக்கப்படுகிறது அப்படின்றாங்க. கச்சத்தீவை மீட்பது பற்றிய குரல் எழுப்பப்படுகிறது. எனவே கச்சத்தீவு பற்றிய ஒப்பந்தங்கள் நடைமுறைப்படுத்துவதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா, கச்சத்தீவு பற்றிய ஒப்பந்தங்கள் வந்து நடைமுறைப்படுத்துவதில் நிறைய சிக்கல் இருக்குது அப்படின்றாங்க. அடுத்து பாருங்கள், அந்த சிக்கலை பற்றியும் மீன்பிடி உரிமைகள் குறித்த பிரச்சனைகள் பற்றியும் இந்திய இலங்கை அரசாங்கங்கள் ராஜதந்திரி அளவில் விவாதித்து தீர்க்கமான முடிவுக்கு வர வேண்டியது இன்றியமையாதுன்றாங்க. இதெல்லாம் வந்து இன்றியமையாதது, இதெல்லாம் வந்து நடக்கவே நடக்காது அப்படின்றாங்க. கச்சத்தீவு பற்றி பிராந்திய அரசியல் தீர்வு காண்பது என்பது நடைமுறை சாத்தியம் இல்லாததுன்றாங்க. ஏனெனில் இது இரு நாடுகளுக்கும் இடையேயான பிரச்சனையாகும் அப்படின்றாங்க. ஆமாம், கரெக்டு தானே, இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் நடக்கிற பிரச்சனை இது. அதனால் தனியாக வந்து யாராலையும் வந்து தீர்வு காண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆட்சி கலைப்பு. 1976 ஆட்சி கலைப்பாங்க, அதை தான் சொல்கிறாங்க. 1975 ஜூன் 26ஆம் தேதி பிரதமர் இந்திரா காந்தி நெருக்கடி நிலை பிரகடனம் செய்தார். நாடு முழுவதும் ஜெயபிரகாஷ் நாராயணன், மொரார்ஜி தேசாய் போன்ற முன்னணி எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் கைது செஞ்சுருவாங்க. ஓகேவா, யார் யாரை? ஜெயபிரகாஷ் நாராயணன், மொரார்ஜி தேசாய், இவங்களாம் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் கைது பண்ணிடுவாங்க. பத்திரிகை தணிக்கை நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதாவது பத்திரிகையில் யாரும் ஆளுங்கட்சியை பற்றி எதிர்த்து பேசக்கூடாது, எதிர்த்து எழுதக்கூடாது அதில். அதனால் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகை தணிக்கையை நடைமுறைப்படுத்திடுவாங்க. இந்திரா காந்தியின் முற்போக்கு திட்டங்கள் வரவேற்ற திமுக அரசாங்கம் அவரது நெருக்கடி நிலை பிரகடனத்தை சர்வாதிகாரத்தின் தொடக்கமாக கருதி எதிர்ப்பு தெரிவித்தது. பாருங்கள், இந்திரா காந்தி கூட இவ்வளவு நாளாக வந்து கூட்டணி தானே போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி வந்து இவங்களை வந்து எதிர்க்கிறதா நினச்சி இவங்க எதிர்க்கிறாங்க. யார்? நம்ம திமுக வந்து ஏன் இப்படி வந்து பிரகடன நிலை வந்து போடுறீங்க, அவசர நெருக்கடி வந்து போட்டு இந்த மாதிரி பிரகடன நிலை போடுறீங்கன்னு சொல்லி எதிர்க்கிறாங்க. நீங்கள் உங்கள் சர்வாதிகாரத்தை வந்து பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி திமுக எதிர்க்கிறாங்க. நெருக்கடி நிலைக்கு எதிராக இந்தியாவில் நிறைவேற்றப்பட்ட முதல் தீர்மானமே இதுதான்றாங்க. இதைத் தொடர்ந்து 1976 ஜனவரி 31ஆம் தேதி திமுக அரசு கலைக்கப்பட்டு குடியரசுத் தலைவர் பக்ருதீன் அலி அகமது ஆணை பிறப்பித்தார். பாருங்கள், இந்த மாதிரி வந்து திமுக அரசை வந்து கலைச்சிடுறாங்க. எப்போ? 1976 ஜனவரி மாதம் 31ஆம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா திமுகவோட ஆட்சியை வந்து கிளச்சிட்டு குடியரசுத் தலைவர் பக்ருதீன் அலி அகமது இந்த மாதிரி ஆணை பிறப்பிக்கிறாரு. தமிழ்நாடு சட்டமன்றம் கலைச்சிட்றாங்க. தமிழ்நாட்டை நிர்வகிக்க BK தவே, அதுக்கப்புறம் RV சுப்பிரமணியம் ஆகியோர் ஆளுநர் ஆலோசகர்களாக நியமிக்கப்பட்டனர். ஏன்னா ஆளுநரை மட்டும் தனியாக இது ஆட்சி செய்ய முடியாது. அதனால் அவங்களுக்கு கீழே 2 ஆலோசகர் வேணும். அந்த ஆலோசகர் யார் அப்படின்னா இந்த மாதிரி BK தவே, அதுக்கப்புறம் RV சுப்பிரமணியம், இந்த 2 பற்றியும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, எப்போ அப்படின்னா 1976 சரியா, ஆளுநரோட ஆட்சி, அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சி ஆளுநர் கண்ட்ரோலில் தான் இருக்கும். அப்போ ஆளுநரோட ஆலோசகராக தமிழ்நாடுன்னு வந்ததுனால நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். இந்த இடத்துல தமிழ்நாடோட நிர்வகிக்க BK தவே, அதுக்கப்புறம் RV சுப்பிரமணியம் 2 பேர் ஓகேவா ஆலோசகர்களாக நியமிச்சிருப்பாங்க. பாருங்கள், மதிப்பீடு. ஒரு பிராந்திய திராவிட கட்சியான திமுக தேசிய கட்சியான காங்கிரஸுக்கு பதில் ஆட்சி பொறுப்பேற்பது சமகால தமிழ்நாட்டு வரலாற்றில் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வுன்றாங்க. ஆட்சியை கைப்பற்றிய பின் முதலமைச்சர் பொறுப்பில் இருந்த அண்ணாதுரை திராவிட தமிழ் ஆட்சிக்கான அடித்தளத்தை அமைத்து கொடுத்தார். யாருன்னா நம்ம அறிஞர் அண்ணா. ஓகேவா, அவரது லட்சியத்துக்கு வடிவம் கொடுக்கும் முன் அமரராகிவிட்டதால் கருணாநிதி திமுக ஆட்சியை தொடர்ந்தார். ஏன்னா அவரோட லட்சியத்தை அடையிறதுக்கு முன்னாடி அண்ணா வந்து இறந்துருவார். அதை தான் இங்கே அமரராகிவிட்டார் அப்படின்றாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருணாநிதி திமுக ஆட்சியை தொடருவார். அவரோட ஆட்சி துவக்க காலத்தில் வியத்தகு வேகத்தில் பல மக்கள் நலத்திட்டங்கள் நிறைய நிறைவேற்றிருப்பாங்க. ஆனால் பின்னாடி பெரிய பிரச்சனையாயிரும். அதுதான் இங்கே சொல்ல வராங்க. 1971ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின் அமைந்த கருணாநிதியின் 2வது ஆட்சி காலத்தில் அவர் அண்ணாவின் கொள்கையிலிருந்து விலகிச் சென்றார்.
மதுவிலக்கு கைவிடப்பட்டது, சமயம் சாரா நிர்வாக முறை புறம் தள்ளப்பட்டது, அறமும் அரசியலும் வேறுபடுத்தப்பட்டன, மார்க்கத்தை விட முடிவுதான் முக்கியம் என்ற மனப்பான்மை வளர்ந்துருச்சு, சந்தர்ப்பவாத அரசியலும் தனி மனித வழிபாடும் அதுக்கப்புறம் ஜனரஞ்சிதமான கவர்ச்சி திட்டங்களும் திமுக அரசின் அடையாளங்கள் ஆயின, உட்கட்சி பூசல் தலை தூக்கியதுன்றாங்க. அதோட விளைவுலாம் நிறையா இருக்குன்றாங்க. என்னென்ன அப்படின்னா, எம்ஜிஆர் வந்து திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டார். அதுக்கப்புறம் கட்சி வந்து ரெண்டாக பிளவுபடுது. திண்டுக்கல் இடைத்தேர்தல்லாம் நடக்குது. ஓகேவா, திமுகவின் வருங்காலத்தை தீர்மானிக்குது எது இந்த திண்டுக்கல் இடைத்தேர்தல். திமுக வந்து பார்த்திங்கன்னா அந்த இடைத்தேர்தலில் வந்து இடையில வர தோற்றுருக்கும். ஓகேவா, ஏன் அப்படின்னா நம்ம மாயதாவர் வந்து ஜெயிச்சிருப்பார். ஆக்சுவலாக அதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, பாருங்கள், தமிழ்நாட்டில் ஆக்கப்பூர்வமான ஆரோக்கியமான அறம் சார்ந்த அரசியலுக்கு பதில் எதிர்மறையான சந்தர்ப்பவாத மோதல் அரசியல் அணுகுமுறை வேர்விட்டு வளர்ந்து போச்சு அப்படின்றாங்க. பாருங்கள், தமிழ்நாட்டில் ஆக்கப்பூர்வமான ஆரோக்கியமான அறம் சார்ந்த அரசியலுக்கு பதில் எதிர்மறையான சந்தர்ப்பவாத மோதல் அரசியல் அணுகுமுறை தான் வேர்விட்டு வளர்ந்துச்சு அப்படின்றாங்க. கருணாநிதியின் ஆட்சி கலைப்பு 1976 தமிழ்நாட்டு அரசியலை மடைமாற்றம் செய்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1977 இந்த மாதிரி வந்து எலெக்ஷன் வந்து நடக்கும். ஓகே, இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எம்ஜிஆரோட ஆட்சி காலம் தான் பார்க்கணும். கருணாநிதி, ஓகேவா, கலைஞர் கருணாநிதி அவர்களோட ஆட்சி காலம் பார்த்திங்கன்னா இதோட முடிஞ்சது. ஓகேவா, தற்கால தமிழ்நாட்டு வரலாறு வெங்கடேசன் அவர்களோட புக்கில் பார்த்திங்கன்னா இவ்வளோ டீட்டெயில் தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட வரும். ஓகேவா, 1 மணி நேரம் 3/4 மணி நேரம். ஓகேவா, 1.25 மணி நேரம் வரும். ஸோ பாருங்கள், முக்கியமான கண்டென்ட் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, இதிலேருந்து வரக்கூடிய ஒரு சின்ன கொஸ்டினாக இருந்தாலும் நம்மளை வந்து மேலும் நம்ம எக்ஸ்ட்ரா அந்த கட் ஆஃப்குள்ளே போகிறதுக்கு கண்டிப்பாக வந்து உதவி பண்ணும். ஓகேவா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.